ஹாய் ஹலோ மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். செவ்விலி எய்ததோ அம்பு. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டீசர் பார்ப்போமா? நவீன கால பஞ்ச பாண்டவர்கள் தான் நம்ம நாயகர்கள். இவங்களுக்கு ஒரே ஒரு ஹீரோயின் இல்லைங்க, 5 விதமான வாழும் ஜெனிலியாக்கள் தான் நம்ம நாயகிகள். இவர்கள் வாழ்க்கையில நடக்க போற காதல், காமம், கண்ணீர், துரோகம், வலி, தியாகம், பாச போராட்டம்னு உங்க இதயத்தை தொட்டு செல்லும் கதை தான் இது. தொடர்ந்து இந்த கதையை கேட்க கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸுக்கு அந்த பெல் ஐக்கானை கூடவே தட்டி விட்டுருங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்பவே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப கதைக்குள்ள போவோமா? அம்பு 1. சிங்கப்பூரின் கிழக்கே அமைந்துள்ள லிட்டில் இந்தியா என்னும் மாவட்டத்தில் வானை முட்டும் உயரத்தில் வீற்றிருந்தது அந்த மருத்துவமனை. நள்ளிரவு கூட பரபரப்பிற்கு அங்கு பஞ்சம் இருக்காது. சிங்கப்பூரில் தமிழர்கள் வசிக்கும் அந்த பகுதியில் அனைத்து மக்களுக்குமாக ஒரு தமிழர் குடும்பத்தினால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த மருத்துவமனை. அக்கா, பிள்ளைக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது, ஆனா இன்னும் வயசுக்கு வரலையே. தேவி அம்மா ஆஸ்பத்திரிக்கு போ, உடனே புள்ள குத்த வச்சிடும். என் பையனுக்கு 3 வயசு ஆகுது, இன்னும் பேச மாட்டேங்கிறான். தேவி அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா, உடனே பேச்சு வந்துடும். என் பொண்ணை கட்டி கொடுத்து 2 வருஷம் ஆகுது, இன்னும் அவ வயிற்றுல ஒரு புழு பூச்சி இல்லையே. தேவி அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா, உடனே கரு தங்கிடும். என் பையனுக்கு 20 வயசு ஆகுது, ஒரு வேலையில நிலைச்சு நிற்க மாட்டேங்கிறான், வர வேலையும் தக்க வச்சுக்க மாட்டேங்கிறான். தேவி அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா, அடுத்த நாளே பையன் வேலைக்கு போயிடுவான். இது அந்த ஊர் மக்களின் நம்பிக்கை. அந்த ஊரில் என்ன குறை இருந்தாலும், என்ன நடக்கவில்லை என்றாலும் பிரீதா தேவியின் மருத்துவமனைக்கு சென்று வந்தால் உடனே அது தங்கள் கைவசப்படும் என்பது அவர்களின் நம்பிக்கை. ராத்திரி பகல் என்று பாராமல் எப்பொழுது பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடினாலும் முதலில் அட்மிஷன், பிறகு சிகிச்சை என்ற பேச்சுக்கே இடமில்லை. மருத்துவமனை ஆட்களே அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவதற்கென்று தனியாக இருப்பார்கள். முதலில் மருத்துவம், பிறகுதான் உன்னுடைய காசு, கருமாந்திர கதையெல்லாம் என்று இன்றளவும் இயங்கிக் கொண்டிருப்பதுதான் அந்த மருத்துவமனை. 6 அடி நீண்ட நெடிய கால்கள். தன்னுடைய கடமையான சிசேரியன் முறையில் குழந்தை பேறு நடத்திவிட்டு தாயையும் சேயையும் காப்பாற்றிவிட்ட கர்வத்தில் தன் அறையை நோக்கி நடந்தது. பிரசவ வழியில் துடித்து கொண்டிருந்த அந்த பெண்ணை ஒரு மருத்துவமனையிலும் எடுத்துக்கொள்ளவில்லை. குழந்தை கொடி சுத்தி இருக்கிறது, இருவரில் யாரேனும் ஒருவரை தான் காப்பாற்ற முடியும் என்று கைவிரித்த பின்பு இங்கு வந்து பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இருவரையும் நலமாக காப்பாற்றி கொடுத்திருக்கிறான் என்றால் கர்வம் இருக்கத்தானே செய்யும். தன்னுடைய அறையில் நுழைந்த அந்த 6 அடி கால்கள் தன்னுடைய சீட்டில் சாய்வாக அமர்ந்து கண்ணை மூடி இருக்கும் ஆணையும், பேஷண்ட்டுகள் அமர்வதற்காக இருக்கும் சோபாவில் காலை நீட்டி படுத்திருக்கும் அந்த பெண்ணையும் கனிவாக பார்த்தது. அந்த கால்கள் மடித்து சுருட்டி குறுக்கே கீழே முழங்காலிட்டு அமர்ந்து அந்த பெண்ணின் பாதத்தை தன் இருக்கைகளாலும் தாங்கி கண்ணில் ஒற்றியது. தம்பி, ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா? தன் பாதத்தில் உணர்ந்த ஸ்பரிசத்தில் எழுந்து அமர்ந்து வாஞ்சையாக அந்த 6 அடி குழந்தையின் தலையை தன் மடியில் ஏந்தியது. மாம், ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி இதில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? நான் வர லேட் ஆகும்னு சொன்னேன்ல மாம். நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? பாருங்க, உங்கள் கை கால் எல்லாம் எப்படி சிவந்து போயிருக்கு. டேய், அது என்னை அடித்து சிவந்துருக்குடா. ஏதோ வேலை செஞ்சு சிவந்த மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க. அம்மாவை கூட்டிகிட்டு வர எனக்கு தெரியாதா? நீங்கள் இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்ப வேண்டியது தானே? எழுந்த அன்னை பக்கத்தில் சோபாவில் அன்னை தோளில் சாய்ந்தமர்ந்தவன் தன்னுடைய சீட்டில் கண்களை மூடி படுத்துக்கொண்டே கவுண்டர் விடும் தந்தையை பார்த்து கேள்வி கேட்டான். உங்கள் அம்மா இல்லாமல் என்னைக்கு நான் வீட்டுக்கு போயிருக்கேன்? மூச்சு முட்டுண்டா, இருக்க முடியாது. அவர் என்னமோ சாதாரணமாக தான் கூறினார். அதை எடுத்துக்கொண்ட அன்னையும் கூட சாதாரணமாக தான் இருக்கிறார். ஆனால் இவர்களின் பாசப்பிணைப்பை பார்த்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி, வீட்டுக்கு கிளம்புங்க 2 பேரும். நீயும் கிளம்பே, வேற கேஸ் எதுவும் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் ஃபார்மசிக்கு வந்திருக்க மருந்தெல்லாம் செக் பண்ண வேண்டி இருக்கு, வேலை இருக்குமா, அவ்வளோதான். மார்னிங் பார்த்துக்கலாம் தங்கம், இந்த வயசில் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணுமா? ஓகே டன், வாங்க கிளம்புவோம்.
என்றவன் கையை பிடித்து அன்னையை தூக்கி ஸ்ட்ரெச் செய்ய கூறினான். இவ்வளவு நேரம் சோபாவில் படுத்திருந்ததால் முதுகு இடுப்பெல்லாம் பிடித்திருக்கும். இப்படி ஸ்ட்ரெச் செய்யுங்கள் என்று குரலி வித்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து சேரில் இருந்து எழுந்து நின்றவர் சோபால நல்லா மெத்துன்னு சௌகரியமா படுத்த அம்மாவை இப்படி கவனிக்கிறான். இங்க சேர்ல உட்காந்து கழுத்து ஒடிய படுத்திருந்த அப்பாவுக்கு ஒரு மரியாதை இல்லை. இதுக்கு தாண்டா ஒரு பொம்பளை புள்ள வேணுங்கிறது என்று புலம்பிக் கொண்டே தன் கழுத்தை நீட்டி நிமிர்ந்து சரி செய்தார். என்ற முகசுளிப்போடு சத்தம் வந்ததுதான் தாமதம். அடித்து பிடித்து கொண்டு அந்த பெண்மணியின் அருகில் வந்து, என்னாச்சிடி, வலிக்குதா? நான் தேய்ச்சி விடுறேன். முகம் முழுக்க பதட்டத்திலும் குரல்கள் விட்டால் அழுது விடுவேன் என்பது போல கரகரத்தும் ஒலித்தது அவருக்கு. அவர்தான் பாண்டியன். வயது 50 முடிய போகிறது. திராவிட நிறம். வயதை அவர் கூறினால் ஒழிய யாராலும் கணித்து விட முடியாது. ஆங்காங்கே சிறு சிறு நரைமுடிகள் மட்டுமே. இன்றும் உடற்பயிற்சியின் மூலம் தன்னுடைய மனதையும் உடலையும் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பவர். ஆனால் அவரின் நிலைமைக்கும் அவரின் இந்த தோற்றத்திற்கும் முழு காரணம் யார் என்று கேட்டால் தன் மனைவி பிரீதா தேவி என்று பெருமையாக கூறுவார். பிரீதா தேவிக்கு வயது 50களின் தொடக்கம்தான். இருவருக்கும் இடையே கிட்டத்தட்ட 10 வயதுகள் வித்தியாசம். தமிழ்நாட்டில் நாகர்கோயிலில் பிறந்தவர்தான் பாண்டியன். தாய் தந்தை இல்லாமல் ஆசிரமத்தில் வளர்ந்தவர். ஏதேனும் பண்டிகை நாட்கள் அந்த ஆசிரமத்திற்கு உணவு பொட்டகங்களும் காசோலைகளும் கொடுக்க வருபவர்தான் பிரீதா தேவியின் குடும்பம். நாகர்கோயிலில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களில் பிரீதா தேவியின் தந்தையும் ஒருவர். ஆசிரமத்திற்கு வரும்பொழுது பாண்டியனின் அழகு ஒரு வசீகரம் என்றால் அவரின் குணம் நல்ல ஒழுக்கம் இன்னொரு அழகு. பார்க்கும் பெண்களை தங்கள் பக்கம் திரும்ப வைக்கும் ஆர்ப்பாட்டமில்லாத அழகு. பிரீதாவையும் பார்க்க வைத்தார். ஆனால் தன்னுடைய வசதியான வீட்டு பெண் என்பதால் அவள் காதலை நிராகரித்தார். அப்படி இப்படி என்று முட்டி மோதி குட்டிக்கரணம் அடித்து காலில் விழாத குறையாக தன்னுடைய காதலை ஏற்க வைத்து விட்டால் ஒரு வழியாக. ஆனால் வசதி வாய்ப்பான அவளின் குடும்பம் இதை ஒத்துக்க வேண்டுமே. பிரீதாவின் தந்தை அவனின் குணத்தை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஊரில் தலை சிறந்த பணக்காரர் மகள் அன்னக்காவடியை திருமணம் செய்து கொள்வதா என்ற கோபத்தில் இருவரின் காதலையும் பிரிக்கத்தான் எண்ணினார். அவசரமாக அவளுக்கு மாப்பிள்ளை முடிக்க தேடினார். இதை அறிந்த பிரீதா வாழ்ந்தால் மகாதேவன், இல்லையேல் மரணதேவன் என்னும் விதமாக தன்னை எங்காவது அழைத்து செல்லும்படி கையில் தூக்க மாத்திரைகளுடன் ஆசிரமத்தின் வாசலில் வந்து நின்றவளை ஏற்கவும் முடியவில்லை, வெளியே போ என்று சொல்லவும் முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்த பொழுதுதான், நான் ஆசிரமத்தை பார்த்து கொள்கிறேன், நீ கிளம்பு என்று இந்த ஆசிரமத்தை நடத்தும் வயதான பெண்மணி கூறவே உடனே தன்னவளை அங்கே அவர்கள் முன்னே மஞ்சள் கயிற்றை கட்டி கூட்டிக் கொண்டு கிளம்பிவிட்டான். இதை கேள்விப்பட்ட பிரீதாவின் தந்தை ஆசிரமத்திற்கு வந்து ஆட்டம் ஆடிவிட்டார். ஆனால் இன்றளவும் பணத்திற்கு விலை போகாத ஒரு சில காவலர்களின் உதவியினால் அந்த ஆசிரமமும் காக்கப்பட்டது. அதனுடைய பிரீதாவின் கையெழுத்துடன் எழுதப்பட்ட கடிதம் கமிஷனருக்கு கிடைத்ததால் வேறு வழி இல்லாமல் அமைதியாக விட்டுவிட்டார்கள். நாகர்கோவில் காவலருக்கு இது பிரீதா தேவி எழுதி கொள்வது. நான் பாண்டியன் என்பவரை மனதார விரும்புகிறேன். அவர் இந்த ஆசிரமத்தில் தான் இருந்தார். வசதியும் பின்பலமும் இல்லாத காரணத்தால் எங்கள் காதலை என் தந்தை எதிர்க்கிறார். அவருக்கு பயந்துதான் நாங்கள் ஊரை விட்டு கிளம்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் என் தந்தையினால் எங்களுக்கோ இல்லை ஆசிரமத்தில் யாருக்கேனும் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இத்துடன் நான் மேஜர் என்ற சான்றிதழையும் இணைத்துள்ளேன். இது சுயமாக நானே தேடிக்கொண்ட என் வாழ்க்கை. நன்றியுடன் பிரீதா தேவி என்று அந்த கடிதம் முடிந்திருந்தது. அத்தோடு அவளின் பர்த் சர்டிபிகேட்டில் அவளின் வயது தற்போது என்ன என்பதையும் கோடிட்டு காட்டியிருந்தாள். அவ இவ்வளவு தெளிவாக செய்திருக்கவும் பிரீதாவின் தந்தையினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பகையோடு கிளம்பிவிட்டார். காவலர்களின் கவனிப்பால் ஆசிரமத்திற்கும் எந்த பாதிப்பும் வரவில்லை. அவளின் தந்தைக்கு கோபம் என்னவென்றால் அவளுக்கு இன்னும் 18 வயது பூர்த்தியாகவில்லை. இவர்களின் காதல் கதையை தெரிந்து கொண்டதனால் இவளின் வயது தெரிந்து யாரும் கல்யாணத்திற்கு தடை சொல்லிவிடக்கூடாது என்று அவசரமாக மாப்பிள்ளை ரெடிமேடாக வாங்கியது போல இவளுக்கு 18 வயது நிரம்பிய விட்டதாக போலி சான்றிதழையும் தயாரித்து உண்மையான சான்றிதழை அளித்திருந்தார்.
தன் விரலை வைத்து தன் கண்ணையே குத்துவது இதுதான் போலும். அவர் உருவாக்கி வைத்த அந்த போலி சான்றிதழை வைத்துக்கொண்டு கமிஷனரிடமும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு எஸ் ஆகிவிட்டாள். ஆம், பிரீதா அப்பொழுதுதான் பள்ளி படிப்பை முடித்த 16 வயது பருவச்சிட்டு. இருவருக்கும் 10 வயது வித்தியாசங்கள் என்பதால் பெரும்பாலும் வயதையும் வசதியும் வைத்தே பாண்டியன் பிரீத்தாவை வேண்டாம் என்று நிராகரித்து கொண்டிருந்தான். நீ இல்லை என்றால் இந்த நிமிஷமே அத்தனை தூக்க மாத்திரையும் தின்று உன் காலடியில் செத்து மடிவேன் என்று மிரட்டி அவளிடம் வேறு என்னதான் கூறுவது? நடப்பது நடக்கட்டும் என்று அழைத்து கொண்டு சென்று விட்டான். இதில் ஒரு துயரம் என்னவென்றால் இவளும் பள்ளி படிப்பை மட்டுமே முடித்து கொண்டவள். அவனும் வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பு கூட முடிக்காமல் பாதியிலேயே மெக்கானிக் ஷெட்டில் வேலை செய்து தன்னுடைய ஆசிரமத்திற்கு வருமானம் கொடுத்தவன். எங்கு செல்வது என்ன செல்வது என்று புரியாத பொழுதுதான் ஆசிரமத்திற்கு நன்கொடை கொடுக்க வரும் ஒருவர் இவர்களின் நிலை அறிந்து சிங்கப்பூரில் தமிழர்கள் வாழும் பகுதியில் நம்பிக்கையான மெக்கானிக் வேலைக்கு வேண்டும் என்று கேட்டதால் அங்கு பறந்து விட்டார்கள். விசா பற்றிய விவரங்கள் தெரியாத பாண்டியனுக்கு அனைத்துமாக கூடவே இருந்து துணையாக என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்து துணையாக இருந்தவள் பிரீதா தான். திருமணம் முடிந்த கையோடு இவளை ஃபாரின் விட்டால் கொஞ்ச நாட்களில் காதல் கத்திரிக்காய் எல்லாம் மறந்து விடுவாள் என்று அவசரமாக தன் செல்வாக்கின் மூலம் அவளின் தந்தை எடுத்து வைத்திருந்த இவளின் பாஸ்போர்ட் விவரங்கள் அத்தனையும் தூக்கி கொண்டல்லவா ஓடி வந்திருக்கிறாள். அவனோடு வாழ்வதென்று முடிவாகிவிட்டது. பின்பு புத்திசாலித்தனம் இல்லாமல் பதட்டத்தில் செய்துவிட்டேன் என்றெல்லாம் பிதற்ற முடியாதல்லவா? காதலிப்பதே சேர்ந்து ஒன்றாக நன்றாக வாழ்வதுதானே என்ற கருத்தில்தான் அத்தனையும் ஏற்பாடு செய்து ஓடி வந்திருந்தாள். இதை தந்தைக்கு செய்யும் துரோகமாக அவள் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு உங்கள் கௌரவம் எப்படி பெரிதோ என் மனதை புரிந்து கொள்ளாமல் அவசரமாக கல்யாண ஏற்பாடு செய்தீர்களோ அதேபோல் எனக்கு என் காதல் முக்கியம் என்று அவருடன் நீங்கள் கொடுத்த அத்தனையும் எடுத்துக்கொண்டு கிளம்பி வந்துவிட்டேன். இதில் தவறு என்ன இருக்கிறது என்று நிதர்சனமாக பேசக்கூடியவள் பிரீதா. இருவருமாக சிங்கப்பூருக்கு வந்து அவரின் உதவியுடனே ஒரு வீடு எடுத்து தங்கி பின்பு தன்னுடைய வேலையின் மூலமாக கொஞ்சமாக வசதி வாய்ப்புக்கு வந்து பள்ளி படித்து முடிக்கும் பொழுதே இவ்வளவு புத்திசாலித்தனமாக தனக்கு எவ்வளவு பக்கபலமாக இருக்கக்கூடியவள் மேற்கொண்டு படித்தால் இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் எவ்வளவு உறுதுணையாக இருக்கும். பெண்களின் கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட பாண்டியன் இரவும் பகலுமாக உழைத்து தன் மனைவியை கர்ப்பமாக்குவதற்கு பதிலாக சிறந்த மருத்துவராக ஆக்க எண்ணினான். ஆனால் பாண்டியன் மீது அவளுக்கு ஏற்பட்டுள்ள காதல் அவனுக்காக தான் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்ற ஒன்றுதலில் நன்றாக படிக்கவும் மேற்கொண்டு 2 வருடத்திலே கருவையும் சுமக்க ஆரம்பித்தாள். அவர்கள் கல்லூரியில் இது சாதாரணம் என்பதால் படித்து கொண்டே கரு சுமந்து நல்லபடியாக ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அங்கு ஒரு மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவராக தான் பணியாற்றி கொண்டிருந்தாள். பாண்டியன் மெக்கானிக் வேலையையும் பிள்ளையையும் பார்த்து கொள்வது என்று சிறந்த கணவனாக இருந்தான். இவர்களுக்கு அழகான ஒரு மகனும் பிறந்தான். மகன் பிறந்த முதல் அதிர்ஷ்டம்தான். எங்கு திரும்பினாலும் அதிர்ஷ்டம் கொட்டி குவிக்க ஆரம்பித்தது. மகன் பிறந்திருக்கும் செய்தியை கேட்ட குடும்பம் ஒன்று சேர ஓடி வந்து தங்களுடைய மகளை பார்க்க வந்தது. மாப்பிள்ளை தங்கள் மகளை டாக்டர் ஆக்கியிருக்கிறார், நல்லபடியாக வைத்திருக்கிறார் என்பதை பார்த்ததுமே கோபம் எல்லாம் காதா தூரம் ஓடி சென்றது. இழந்த சொந்தங்களும் இழந்த சந்தோஷங்களும் அத்தனையும் ஒன்று சேர்ந்து வந்தது. இருந்தும் இவர்களுக்கு இந்த சிங்கப்பூர் பழக்கப்பட்ட விட்டதால் விசேஷ நாட்களில் நாகர்கோயில் சென்று வருவார்களே தவிர மற்றபடி இங்கேயே இருப்பதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். அவர்களின் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் ஈன்று தந்த மகன் அவன் தர்மன். தர்மத்திற்கும் நேர்மைக்கும் பேர் போனவன், அன்னையின் பக்தன். அம்பு 2. சகோ எங்க இருக்கீங்க? வாயிலே மிதிப்பேன். ஏன் சகோ எங்க இருக்கீங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா? எருமை, அது என்னடா சகோ, உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கேன், ஒன்று அண்ணனு கூப்பிடு, இல்லைன்னா தர்மன்னு பேர் சொல்லியாவது கூப்பிடு. சகோ, எங்கள் சங்கத்தில் எல்லாரும் சகோதரர்கள் தான், அதான் சகோன்னு கூப்பிடுறோம். நீ என்கிட்ட சாத்து வாங்க போற, மூடிட்டு விஷயத்த சொல்லு. என்னைய ஃபார்மசி மருந்து செக் பண்ணணும்னு வர சொல்லிட்டு உங்களை ஆளையே காணோம். ஐயோ, அம்மா மார்னிங் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் கிளம்பிட்டேன்டா, இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். சரி, நீயும் கிளம்பிடு.
நோ ப்ராப்ளம் சகோ என்று அழைப்பை துண்டித்தவர்கள் இருவருக்குமே புன்னகை. அழைப்பில் அந்த பக்கம் தர்மன், இந்த பக்கம் அவன் சகாதேவன். ஆம், பிரீதா பாண்டியனின் கடைசி இரட்டை மகன்களில் ஒருவனும் தர்மனின் தம்பியுமானவன்தான் சகாதேவன். வயது 25. அன்னையின் நிறத்தை வரம் வாங்கி வந்தவன். தொட்டாலே சிவக்கும் பால் நிறம், அடர் கேசம், சிவப்பு இளஞ்சிவப்பு நிறத்தில் உதடு, நகத்தில் கூட அழுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவு தூய்மையானவன். பாசக்காரன். கோவமா அப்படின்னா என்று கேட்கும் அளவு டேக்கி டீசி பாலிசி குணம் கொண்டவன். பெண்கள் நெஞ்சில் கையெழுத்திடும் பேரழகன். மொத்தத்தில் கோபியர் கொஞ்சம் தேவன். அவனை சுற்றி பெண்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். ஆனால் அவனோ எல்லோரையும் சகோ என்று எஸ்கேப் ஆகிவிடுவான். பெண் நண்பர்கள் நிறைய. ஆனால் வேற எதுவும் எண்ணம் கொண்டு வந்தால் எட்டி நெல்லு சகோதான். தர்மன் அண்ணா சொன்னால் தலைகீழாக கூட குதிக்கும் அண்ணன் பக்தன். பாசக்காரன். தந்தை செல்லம். இன்றளவும் காலை உணவு தந்தை ஊட்டிதான் வேலைக்கு கிளம்புவான். அதே மருத்துவமனையில் ENT மருத்துவராக பணிபுரிகிறான். ஆம், சொந்த மருத்துவமனை என்றாலும் அங்கே எல்லோரும் சமம். நிறைய சோஷியல் மீடியா ரசிகன். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப், ஸ்னாப்சாட் என்று என்னென்ன இருக்கிறதோ அத்தனையிலும் இருப்பவன். கம்யூனிஸ்ட், பெரியாரிஸ்ட் என்று நண்பர்கள் பட்டாளம் வேறு. பயங்கர ட்ரெண்ட் பேர்வழி. இப்போ சில காலமாக இந்த சகோக்கிற்கு பிடித்த அலையும் சுட்டி தேவன். அனைவருக்கும் அவன் தேவன்தான். இந்த இரட்டையில் இன்னொருவனை நீங்க தேடுறது புரியுது. அப்படியே கேமராவை அந்த மருத்துவமனையின் ENT என்ற பதாகை தாங்கிய அறையின் டேபிள் மேலே முகம் புதைத்து எட்டூர் கேட்க குரட்டை விட்டு சுகமாக தூங்கி கொண்டு இருந்தான் அவன். நகுலன் சகாதேவன் இரட்டையர்கள். அதில் ஒரு நிமிஷத்திற்கு முன் உதித்து அண்ணன் பதவி வாங்கியவன் நகுலன். அழகும் நிறமும் குணமும் அப்படியே தேவன்தான். ஆனால் தேவன் ஓவர் சுறுசுறுப்பு. நகுலன் பயங்கர சோம்பேறி. குடும்பத்திற்கு நகுலா. நட்பு வட்டத்தில் மட்டும் ப்ரோ. ஏனென்றால் இவன் அனைவரையும் ப்ரோ என்றுதான் அழைப்பான். அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் எவ்வளவு வயதானவராகவே இருந்தாலும் ப்ரோ தான். அதே பழக்கம் பெண்களை கூட ப்ரோ என்று அழைத்து அவர்கள் கேவலமாக ஒரு லுக்கு விட்டு செல்வார்கள் இவனை. இவனின் வசீகரத்திலும் நல்ல குணத்திலும் கவரப்பட்டு வரும் பெண்களை கூட ப்ரோ, இதெல்லாம் தப்பு ப்ரோ என்று புத்திமதி சொல்லி அவர்கள் விட்டால் போதும் என்று ஓடும் அளவிற்கு அட்வைஸ் மலை பொழிந்து தள்ளிவிடுவான். அதனாலேயே சில நேரம் கிண்டலாக இவனை அனைவரும் ப்ரோ என்று அழைப்பதுண்டு. யார் என்ன செய்தால் என்ன நினைத்தால் என்ன என்றுதான் பேருக்கு என்றுதான் போக்குக்கு தன் குடும்பத்தின் பலம் மட்டுமே போதும் என்று நினைக்கும் அளவுக்கு வீட்டு பிள்ளை. எதற்கும் ஆசைப்படாத உத்தமன். 3 வேளை சோறு, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உறக்கம். இது இருந்தால் போதும். பைக்கு தேவையில்லை. எங்கும் அலைய வேண்டும் என்று தேவையில்லை. வீட்டில் ஏசி வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏன் கையில் மொபைல் கூட தேவையில்லை. நன்றாக சாப்பிடுவான். சாப்பிட்டு கிடைக்கும் நேரமெல்லாம் உறங்கி விடுவான். தர்மன் அண்ணன் என்றால் மரியாதை கலந்த பயம். தர்மன் வருகிறான் என்று உறக்கத்தில் கூறினால் கூட அட்டென்ஷன் என்று எழுந்து நிற்கும் அளவிற்கு பயந்தவன். ஆனால் தர்மனுக்கு மிக மிக செல்லம் இந்த பயந்த குட்டி பையன் நகுலன் சகாதேவன். இருவருமே ஒன்றாகவே பள்ளி படிப்பை ஆரம்பித்து கல்லூரியில் வந்து அவர்கள் இருவரும் பிரிய மனமில்லாமல் ஒன்றாகவே ENT எடுத்து படித்து இப்பொழுது தங்கள் சொந்த மருத்துவமனையிலேயே ஒன்றாக பணிபுரிகிறார்கள். ஏன் இருவருக்கும் தனித்தனியாக வாகனம் கூட கிடையாது. சேர்ந்தே சுற்றுவார்கள். எந்நேரமும் ஒற்றுமையாக திரிபவர்கள். பார்ப்பவர்கள் கண்ணுக்கு மட்டும் ஏதோ எலியும் பூனையுமாக அடித்து கொண்டே இருப்பது போல் இருக்கும். ஆனால் எந்தவித பிரச்சனை என்று வந்தாலும் இருவருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் இரத்தம் அவர்களை இணைக்கும். தினமும் 4 கடி நகுலனிடமிருந்தும் 4 மிதி தேவனிடமிருந்தும் என்று மாறி மாறி வாங்கி கட்டி கொண்டால்தான் இவர்களின் பொழுது விடியும். ஆனால் இருவருக்கும் இடையில் யாரும் வர முடியாது. அந்த அளவிற்கு உள்மனதால் ஒரு இறுகிய பிணைப்பு இருந்து கொண்டே இருக்கும். அர்ஜுன் அண்ணா சொல்லுங்க என்ற சகாதேவன் கையை போன் பேசுவது போல் வைத்து கொண்டு உள்ளே நுழையவும் குரட்டை அடித்து தூங்கி கொண்டிருந்த நகுலன் அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தான். ஹஹஹா
இடைவிடாத தேவனின் சிரிப்பில் அது பொய் என்று உணர்ந்தவன் அவனை தூக்கி கீழே போட்டு ஏறி ஜங்கு ஜங்கு என்று மிதிக்க ஆரம்பித்து விட்டான். இதுதான் இவர்களுக்கு வாடிக்கை. ஒருத்தனை ஒருத்தன் வம்பிழுத்துக் கொள்வது, மிரட்டி அடியை கொடுப்பதும் வாங்கிக் கொள்வதும் என்று ஒரே ரகளை. அவர்கள் இருக்கும் இடம் சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது. இருவருமே தந்தை செல்லம்தான். குழந்தையாக இருக்கும் பொழுது இருவரும் ஓவர் சேட்டை செய்து பிரீத்தா இருவரையும் அடித்து வெளுத்து விடுவாள். ஆனால் வெகு விரைவிலேயே அடி வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்னையின் கையில் குறுக்கே பாய்ந்து தங்கள் பிள்ளையை காக்கும் தந்தையிடம் ஒட்டி கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அன்றிலிருந்து தந்தையின் செல்லமும் ஆனார்கள். இரண்டாம் அவன்தான் பீமன். தர்மனுக்கு அடுத்து ஒரு வருடத்தில் பிறந்தவன். பிரீத்தா தேவி மாசமாக இருக்கும் பொழுது தனிமை உணரக்கூடாது என்பதற்காகவே அக்கம் பக்கத்தில் கூறியது போல் ராமாயணம், மகாபாரதம் போன்ற புத்தகங்களை வாங்கி குவித்திருந்தார் பாண்டியன். அதில் மகாபாரதத்தில் கவரப்பட்டவள் அதையே நித்தம் 100 முறை படித்தவளுக்கு தர்மனின் மீது தீராத பிரியம் ஏற்பட்டு முதல் பையனுக்கு தர்மன் என்று பெயர் வைத்தாள். அப்பொழுது பிரீத்தா தேவி உணரவில்லை, பஞ்ச பாண்டவர்கள் போல் தமக்கும் 5 மகன்கள் பிறக்கும் என்றும் அவர்களுக்கும் பின்னாளில் குருஷேத்திர போர் புரிவார்கள், அதுவும் உடன் பிறந்தவர்களுடனே என்று. பின்விளைவை அறிந்திருந்தால் ஒருவேளை அவள் அந்த பெயரை தேர்ந்தெடுக்காமல் விட்டிருப்பாள் போலும். விதி யாரை விட்டது? அன்னைக்கு சிரமம் இல்லாமல் வெகு இயல்பாக வந்து பிறந்தவன் தர்மன். தான் கருவுற்றி இருக்கும் பொழுது சரி, குழந்தை பிறந்த பின்பும் சரி, தன் கணவன் பார்த்து கொண்ட விதத்திலேயே காதல் பொங்கி வழிய அடுத்த ஒரு வருடத்திலேயே பீமனும் பிறந்து விட்டான். பீமன் மகாபாரதத்தில் வருவது போல பலமானவன். அண்ணனுக்கு பலமே பீமன் தான். திராவிட நிறத்திற்கு இன்னும் சற்று குறைவான நிறத்தில் இருந்தாலும் வசீகரிக்கும் முகம். சிறுவயதில் இருந்தே நன்றாக சாப்பிடுவான். அதே போல் அன்னைக்கு உதவியாக கூடவே இருப்பதனால் உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும். வயது ஆக ஆக பல படிக்கட்டுகளை உடம்பில் செதுக்கி வைத்து 6 அடிக்கும் சற்று அதிக உயரமும் 6 பேக்கே ஓவர் என்று கூறும் இடத்தில் 8 பேக் வைத்து ஆஜானுபாகுவாக இருப்பான். அவன் நடந்து வந்தால் அனைவரும் மிரண்டு பார்க்கும் அளவிற்கு பயில்வான். அவனும் மருத்துவன்தான். அதே மருத்துவமனையில் ஆர்த்தோ என்று அழைக்கப்படும் எலும்பை என்னும் வேலையில் இருக்கிறான். மருத்துவம் என்பது பகுதி நேரம்தான். மொத்த நேரமும் என்ன செய்வான் என்றால் அடிதடிதான். தன்னுடைய சகோதரர்களை யாரேனும் துன்பப்படுத்தினாலோ இல்லை மருத்துவத்துறையில் யாரேனும் ஊழல் பண்ணினார்கள் என்றாலோ அத்தனை பேரின் எலும்பையும் உடைத்து அவனே அறுவை சிகிச்சையும் பார்த்து குணப்படுத்தி வைப்பான். ஆனால் அத்தனையும் அண்ணன் ஒருவன் சொல்லுக்கு மட்டுமே கட்டுப்படுவான். அன்னை தந்தை கூறினால் கூட தயங்கி அது வந்துமா அண்ணா கிட்ட ஒரு முறை கேட்டுக்கிறேனே என்று மண்டையை சொறிவான். இவனின் குணம் அறிந்ததனால் ஏதேனும் சொல்ல வேண்டும் என்றாலும் தர்மனிடம் சொல்லி பீமனிடம் செய்ய சொல்லிவிடு என்றுதான் கூறுவார்கள். அண்ணன் எல் என்றால் எண்ணெயாக நிற்பான். எப்பொழுதும் சட்டைக்கு இஸ்திரி போட்டு அணிவது போல முகத்தையும் இஸ்திரி போட்டு விரைப்பாக என்று வைத்துக் கொள்வான். நகுலனும் சகாதேவனும் பல முறை கிண்டல் செய்வார்கள். எங்க உன்னோட சிரிப்பு பார்த்ததே இல்லை, கொஞ்சம் சிரிப்பாப்போ. பீமன் சிரித்து வைக்கும் அழகில் இதற்கு நீ உம்முனே இருந்திருக்கலாம் என்று கிண்டல் அடிக்கும் அளவிற்கு தான் அவனின் சிரிப்பு இருக்கும். எஃகு உருக்கி வார்த்தது போல உடலையும் மனசையும் வைத்து கொள்வான். அந்த எஃகு உருகுமிடம் ஒருவனுக்கு மட்டுமே, தன் தர்மன் அண்ணனுக்கு. டேய், எனக்கும் உனக்கும் 1 வயசு தானடா வித்தியாசம், என்னை ஏண்டா தர்மானு கூப்பிட மாட்டேங்கிற? இன்னமேட்டாவது கூப்பிடுறா, இல்லை முயற்சி பண்ணுறேனா என்று சொல்லிவிடுவான். அண்ணனிடம் மறுத்து பேசக்கூடாதாம். அதனால் தான் முயற்சி பண்ணுகிறேன் என்ற வாக்கியத்தோடு முடிப்பான். அப்படி கூறிவிட்டாலே புரிந்துவிடும் இவன் அதை செய்ய போவதில்லை என்று. இவனும் சொல்லி பார்த்து அதுவே இவனுக்கு பழகி போக அப்படியே விட்டுவிட்டான். பீமனும் நகுலன் சகாதேவன் இருவருமே குட்டிகள்தான். பெரிய குட்டி சின்ன குட்டி என்று அழைப்பான். பழனி படிகட்டு போல அடுக்கடுக்காக இருக்கும் மன்னன் புஜத்திலும் நெஞ்சிலும் 2 தம்பிகளும் விளையாடுவார்கள். எருமை மாட்டின் மேல் மழை பெய்வது போல சட்டையை கலட்டி கொண்டு தம்பிகளிடம் காட்டிக்கொண்டு நிற்பான். தம்பிகள் என்ன செய்தாலும் கோபமே வராது. தலையை தடவி கொடுத்துவிட்டு சரிடா குட்டிங்களா என்று கடந்துவிடும் பாசக்காரன். பெண்கள் என்றால்
ஐயோ, அலர்ஜி. பெண்கள் அருகில் வந்தாலே ஓட்டமும் நடையுமாக ஓடிவிடுவான். இவன் எப்படி 4 வருடமும் பெண்கள் இருக்கும் கல்லூரியில் இணைந்து படித்தான் என்பது அவனுக்கே வெளிச்சம். ஒருவேளை கூடவே அண்ணன் தம்பிகள் இருக்கும் தைரியம் என்பதனால் போலும். அர்ஜுனன் ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க, மேட் இன் சீனா. அதனால தனியாக அவனை பார்ப்போம். அம்பு 3. அர்ஜுன், கால் மீ டாக்டர். அவ்வளவு திமிராக வந்தது வார்த்தைகள். சாரி டாக்டர். சொல்லு. அது எனக்கு என்ன இப்போதான் பேச பழகுறியா? என் டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன சொல்லணுமோ வேகமாக சொல்லிட்டு கிளம்பு. அது டாக்டர், எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கையில் இருக்கும் கைபேசியில் முழு கவனத்தையும் புதைத்து அவளின் பேச்சை அசட்டை செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு 40 நாள் தள்ளி போயிருக்கு டாக்டர். குட். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நெஞ்சையும் வயிற்றையும் ஒரு சேர பிடித்து கொண்டு அதிர்ச்சி அகலாமல் பார்த்தால் அவனை. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இது யாரோட குழந்தைன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஏய்! காட்டையே நடுங்க வைக்கும் யானையின் பிளிரல் போல இருந்தது அர்ஜுனின் சத்தம். சத்தம் மட்டும்தான் ஓங்கி வந்தது. ஆனால் முகத்தில் பாவனைகள் இல்லை. சரி, அதுக்கு இப்போ என்ன? டாக்டர், வயிற்றுல உங்க குழந்தைய வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கூட எப்படி டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கொஞ்சமாவது படிச்ச பொண்ணு நர்ஸ் மாதிரி பேசுறியா? 40 நாள் தானே ஆகுது. பில்ஸ் எவ்வளோ இருக்கு? நம்ம ஃபார்மசியில் என் பேரை சொல்லி கேளு, ஃப்ரீயாக கொடுப்பான். டேப்லெட் சாப்பிட்டுட்டு 1 வீக் ரெஸ்ட் எடுத்துட்டு வர மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டுட்டு ஜாலியாக கிளம்பு. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? ஒரு உயிரை கொள்வது பாவம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை என் புருஷனாக நினச்சதுக்கு அப்புறம்தான் நான் என்னையும் உங்ககிட்ட கொடுத்தேன். நீ மட்டும் நினச்சா போதுமா? நான் நினைக்க வேணாமா? இந்த ஹாஸ்பிட்டல் எங்கள் அப்பாவோடது. இங்கே சாதாரண மாத சம்பளம் வாங்குற நர்ஸ் ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஆஸ்பத்திரிக்கு முதலாளி ஆக்கணுமா? டாக்டர், அப்போது என் கூட பேசினது பழகினதெல்லாம் நல்லா யோசிச்சு பாரு. என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கேனா? இல்லை உன்கிட்ட மட்டும்தான் நான் உருகி உருகி பேசிட்டு இருக்கேனா? நான் பார்த்த 100 பொண்ணுங்களில் நீயும் ஒருத்தி. அவ்வளோதான். இன்ஃபேக்ட் நீ பெஸ்ட் கம்பெனி. அதனால தான் உனக்கு இவ்வளோ தூரம் விளக்கமாவது நான் கொடுத்துட்டு இருக்கேன். என் டைம் வேஸ்ட் பண்ணாத. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஸ்டூப்பிடாக வந்து பேசிட்டு இருந்தா அப்படின்னா என்னோட ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் என்றவன் வாசலை நோக்கி கை காட்டினான். டேய் பாவி பயலே, உன் வேலையும் வேணாம் நீயும் வேணாம் போடா. என்னை எடுத்துக்கிற வரைக்கும் எவ்வளோ கெஞ்சி கொஞ்சின. இப்போ நான் உன் பக்கத்தில் நிற்கிறது, உன் பேரை சொல்லி கூப்பிடுறது உனக்கு அசிங்கமாக இருக்கா? இங்கே பார், நான் மனசார ஒன்றை மட்டும்தான் நேசித்தேன், உன் கூட மட்டும்தான் இருந்தேன். என்னை கலங்கப்படுத்திட்டல. நான் இப்போ எப்படி கலங்கி தவிச்சு நிற்கிறேனோ அது மாதிரி நீயும் ஒரு நாள் நிப்படா என்று ஆங்கார தேவியாக கத்தியவள் வேகமாக கதவை திறந்து கொண்டு இவர்கள் இருந்த மாடியில் இருந்து விழுந்து விட்டாள். சத்தம் கேட்டு எட்டி பார்த்த அர்ஜுன் அந்த மாடியின் வார்டு பாயை கூப்பிட்டு 2000 ரூபாய் அடங்கிய கத்தை நோட்டை எடுத்து அவன் கையில் திணித்துவிட்டு கண்ணாலேயே அதை சரி செய்யும்படி உத்தரவிட்டு மீண்டும் அறைக்குள் வந்து அமர்ந்து கொண்டான். மருத்துவமனையில் இருந்து விழுந்ததால் துரிதமாக செயல்பட்டு 1 மணி நேரத்தில் போலீஸுக்கு தகவலும் கொடுத்து அவளின் உடம்பை கூராய்வு செய்து அவள் யாரிடமும் கெட்டு போய் இருக்கிறாள், அந்த விரக்தியில் தன்னை மாய்த்து கொண்டாள் என்று கேஸையே க்ளோஸ் பண்ணி அமைத்து விட்டார்கள். அர்ஜுன் கொடுத்த பணம் அப்படி வேகமாக வேலை செய்தது. தன் அறைக்குள் வந்து அமர்ந்தவன் மீண்டும் தன்னுடைய மொபைலை தூக்கி கொண்டு அதில் ஆபாசமான விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தான். ஆம், இந்த கலியுக அரக்கன் அர்ஜுனன். நண்பர்களுக்கு அர்ஜுன், அன்னைக்கு மட்டும் அர்ஜு, பிரீத்தாவின் 3ஆம் மகன். 28 வயது, கட்டிலம் காலை. அதே மருத்துவமனையில் இவன் இதய நோய் மருத்துவர், கார்டியாலஜிஸ்ட். ஆனால் இதயம் அற்றவன். அண்ணன்கள் இருவரையும் எப்பொழுதும் அவன் மரியாதையாக அழைத்ததும் கிடையாது, அதை அவர்கள் எதிர்பார்த்ததும் கிடையாது. ஆனால் தம்பிகள் இருவரும் இவனை மரியாதையாக நடத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். அதனாலேயே அவர்கள் மற்றவர்களிடம் இருப்பது போல் இல்லாமல் இவனிடம் மட்டும் கொஞ்சம் விலகியே இருப்பார்கள். அண்ணன் தம்பிகள் போல் இவனுக்கு பந்தபாசம் எல்லாம் கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் இதையெல்லாம் யோசிப்பது முட்டாள்தனம் என்று இருப்பான். ஆனால் ரொம்ப ரொம்ப பொசசிவான ஆளு.
அன்னை எப்பொழுதும் அவனுக்கு மட்டுமே என்கின்ற எண்ணம் தந்தை மீது கூட அவ்வளவு பிடித்தமோ விருப்பமோ இருந்ததில்லை. தங்களுடைய அண்ணன் தம்பி என்று யார் மீதும் இப்படி பற்றும் இல்லை. இவனை அஜ்ஜு என்று யார் கூப்பிட்டாலும் பிடிக்காது, அன்னை ஒருவரை தவிர. அதற்காக அன்னை சொல்லே மந்திரம் என்று கேட்பவன் எல்லாம் கிடையாது. ஆனால் அன்னை என்று வந்துவிட்டால் அது அவனுக்கு மட்டுமே என்று போர்க்கொடி தோக்கும் அளவிற்கு அன்னையை பிடிக்கும். அன்னையின் மனதை கஷ்டப்படுத்த விரும்பாமல் செய்கிறேம்மா என்று விலகிக் கொள்வானே தவிர அன்னையின் பேச்சு இதுவரை மதித்து செவி சாய்த்து எதுவும் செய்ததில்லை. அழகானவன், புத்திசாலி, தைரியசாலி மற்றும் திறமைசாலி எல்லாமே இருக்கிறது. அன்பு ஒன்றை தவிர. அன்பை பிறரிடம் விரும்பவும் மாட்டான், கொடுக்கவும் மாட்டான். அன்பு பாசம் என்று ஊறி போன அந்த குடும்பத்தில் இவன் எப்படி தப்பி பிறந்தான் என்று இதுவரை தெரியவில்லை. சிறு வயதிலிருந்து எல்லாமே அவன் இஷ்டம், அவன் விருப்பம். எடுத்த படிப்பு என்று அவனை யாரும் எதுவும் சொல்லவும் முடியாது, சொல்வதை கேட்கவும் மாட்டான். இவன் திறமைக்கும் புத்தி கூர்மைக்கும் பணத்தை வாரி கொட்டி நான் நீ என்று இவனை போட்டி போட்டு கொண்டு மருத்துவத்தை வியாபாரமாக மாற்றுவதற்கு இவனை அழைப்பவர்களும் உண்டு. அதேபோல் இவன் அழகில் வசீகரிக்கப்பட்டு பெண்கள் தெரிந்தே பாழும் குழியில் விழுவதும் உண்டு. அன்னை என்றால் உயிர் மூச்சு என்று கருதும் அர்ஜுனனுக்கு மற்ற பெண்கள் என்றால் படுக்கையை அலங்கரிக்கும் பொம்மைகள், அவ்வளவே. அப்படி கட்டிலுக்கு இஷ்டப்பட்டு அழைத்து வரும் பெண்களை கூட அவர்கள் இஷ்டத்திற்கு எதுவும் செய்ய விட மாட்டான். இவன் மட்டுமே அங்கு ராஜாவாக இருப்பான். அந்த நேரங்களில் ரொம்பவே கனிந்து காணப்படுவான், கொஞ்சுவான், தாங்குவான், அவ்வளவே. தேவை முடிந்த பிறகு அவர்களை தூக்கி எறிந்து விடுவான், டிஷ்யூ பேப்பர் போல. இதோ இவன் இருக்கும் அறை 3வது மாடியில். அங்கிருந்துதான் இவனால் ஏமாற்றப்பட்ட பெண்ணொருத்தி குதித்து மாய்ந்தாள். இதோ அரை மணி நேரம் கூட ஆகவில்லை. அவளின் இரத்தக்கரை கூட அந்த இடத்தை விட்டு அழியவில்லை. ஆனால் இவனோ எந்தவித உறுத்தலும் இல்லாமல் பயமும் இல்லாமல் தன்னுடைய மொபைலில் விளையாடி கொண்டிருக்கிறான். இவன் விதவிதமாக விளையாட்டுகள் டவுன்லோட் செய்து வைத்திருப்பான். அத்தனையும் ஆபாச விளையாட்டுகள். பணம் கொடுத்துதான் அதையும் செய்து வைத்திருப்பான். வேலை என்று வந்துவிட்டால் கண்ணும் கருத்துமாக வேலையில் கவனத்தை செலுத்துவான். அதுவே தன்னுடைய ஓய்வு நேரம் என்று வந்துவிட்டால் அவன் மூளை முழுக்க ஆக்கிரமித்திருப்பது பெண்களும் அவர்களால் இவனுக்கு கிடைக்கும் போதைகளும் தான். இவனிடம் ஒரே ஒரு நல்ல குணம் என்று சொல்ல வேண்டுமென்றால் தம் அடிப்பது, தண்ணி அடிப்பது, போதைப் பொருள் எடுத்துக்கொள்வது என்று எந்தவித கெட்ட பழக்கங்களும் இல்லை. அத்தனையும் சேர்த்து வைத்ததுதான் கோபம், மூர்க்கம், பெண்களை போதைப் பொருளாக பார்ப்பது என்று இருக்கிறதே. இவனிடம் இன்னும் எத்தனை பெண்கள் மாட்டி தவிக்கப் போகிறார்களோ. ஹலோ அஜ்ஜு. எஸ் மாம். என்னடா, ஒரு நர்ஸ் பொண்ணு உன்னோட ஃப்ளோர்ல இருந்து தான் கீழே குதிச்சிருக்கு, ஏதோ லவ் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதாங்க? நீ இதெல்லாம் கவனிக்க மாட்டியா? மாம், நீங்க பேசுறது லாஜிக்கா இருக்கா? இங்க எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஆயிரம் நர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் நீங்க யாரை லவ் பண்றீங்க, அவங்க கூட கஜகஜா பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வந்து சேர்த்து வைக்கிறதா என் வேலை. மகனின் பேச்சில் முகம் சுளிக்க கூட முடியவில்லை. பெற்றவள் ஆயிற்றே. அதில்ல தங்கம், என்ன இப்படி ரெஸ்பான்ஸ் இல்லாம பதில் சொல்ற? நம்ம ஹாஸ்பிட்டல்ல சூசைட் பண்ணியிருக்காடா, அவ ஃபேமிலிக்கும் நம்ம பதில் சொல்லணும்ல. ஓ காட், நீங்க எப்பதாம மெச்சூர்டா யோசிப்பீங்க? அவ சூசைட் பண்ணதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கிறீங்க? போலீஸ் கேஸ் எல்லாம் ஆச்சுன்னா தேவையில்லாம நம்ம ஹாஸ்பிட்டல் நேம் கெட்டு போகும்டா. பாவம்டா, ரெண்டு உயிரா வேற இருந்திருக்கா. நீங்க ஏன் இவ்வளோ ஒரி பண்ணிக்கிறீங்க? பணத்தை தூக்கி போட்டா போலீஸ் எல்லாம் வாய மூட போறாங்க. இதுல நம்ம ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷன் தான் நமக்கு முக்கியம். அதை தவிர நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா பாத்ரூம், டாய்லெட் தவிர எல்லா இடத்துலயும் சிசிடிவி இருக்கு. வர சொல்லுங்க. சிசிடிவி கண்ட்ரோல்ல இருந்து ஒருத்தர் தண்டமா உட்கார வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்களே, அவனை கூட்டிட்டு போய் எல்லா சிசிடிவியும் காமிச்சு என்ன பிரச்சனைன்னு நீங்களே போலீஸ்க்கு ப்ரூஃப் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு ஃபோன் போட்டு என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மாம். ஏண்டா, அம்மா கிட்ட பேசுறதால உனக்கு நேரம் வேஸ்ட் ஆகுதாடா? நம்மளை பத்தி பேசலாம் மாம், ஃபேமிலி பத்தி பேசலாம், அதெல்லாம் தான் நம்மளோட டைமிங். இப்படி யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது நமக்கு தேவையே இல்லை அப்படிதான் சொல்லுவேன். நீண்ட பெருமூச்சு விட்டவள் இதற்கு மேல் இவனிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்று. ஓகே அஜ்ஜு, ஓகே அஜ்ஜுமா, எப்போ வர வீட்டுக்கு? ஏர்லி மார்னிங் ஆகும் மாம். ஓகேடா, வைக்கிறேன். ஓகே மாம், லவ் யூ.
புன்சிரிப்போடு அழைப்பை துண்டித்தாள் பிரீதா. இது எப்போதுமே அர்ஜுனனுக்கு வாடிக்கைதான். எடுத்தெறிந்து பேசுவான். நமக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் நீங்கள் ஏன் தலையிட்டு உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று வம்பு செய்வான். ஆனால் எல்லாம் பேசிவிட்டு கடைசியாக ஐ லவ் யூ மாம் என்று சொல்லிதான் அழைப்பை துண்டிப்பான். அது இப்பொழுது அல்ல. அவனின் சிறுவயது முதல் இருந்தே அவன் ஒரு நாளைக்கு 1000 தடவை அன்னையிடம் ஐ லவ் யூ என்பதை சொல்லிவிடுவான். அதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், இதுவரைக்கும் அவன் தன் அன்னையை தவிர எந்த பெண்ணிடமும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியதில்லை. எத்தனையோ பெண்கள் அவனின் அழகிலும் அவனின் படுக்கையிலும் அவனோடு மேலே படுத்து பிராண்டும் பொழுது கூட அத்தனை முறை அவர்கள் கூறுவார்களே தவிர மறுமொழியாக இவன் ஒரு முறை கூட சொல்லியதில்லை. கேட்டால் அந்த வார்த்தை என் அன்னைக்குரியது என்று சொல்லுவான். இவன் என்ன கேட்டகிரி என்று இவனை படைத்த பிரம்மனுக்கே புரியவில்லை. அவனை பிரம்மன் எங்கடா படைச்சா? ஆத்தர் நீ தானடா இதெல்லாம் பண்ண, அதானே? அம்பு 4. அம்மா தூங்காம ஹாலில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தன் அறையில் மடிக்கணினி மூலம் வேலை செய்து கொண்டு இருந்தவன் ஹாலில் அன்னை பேசும் குரல் கேட்டு வந்தான் தர்மன். நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாடா. வாட்? அப்பட்டமான அதிர்ச்சி அவன் முகத்தில். ஏனென்றால் அவன் இல்லாத நேரம் தூசி அசைந்தால் கூட தகவல் வர ஆளை நியமித்திருக்கிறானே. வேகமாக அறைக்கு சென்று தன் கைபேசியை எடுத்து பார்த்தாள். இவனுடைய ஆஸ்தான நம்பிக்கைக்குரிய மேலாளர் நிறைய முறை அழைப்பு விடுத்திருந்தார். ஊஷட்! தன் தலையில் குட்டியவன் மா இருங்க வர என்று அவருக்கு அழைத்து கொண்டே தோட்டம் பக்கம் ஒதுங்கினான். சார், யாருக்கு என்னாச்சு? அது ஒரு பொண்ணு லவ்வு. அர்ஜுனா? அந்த பொண்ணு வீட்டில் அதெல்லாம் சார் பக்காவாக பணம் வச்சு சரி கட்டிட்டாரு. அவர் ஃப்ளோர் வார்டு பாய் வச்சு அந்த நாயை அப்போவே வேலையை விட்டு தூக்க சொன்னேன்ல, அது அர்ஜுன் சார் விடலை. சரி, நான் பார்த்துக்கிறேன். அழைப்பை துண்டித்து விட்டு திரும்ப அன்னை கலங்கிய கண்களோடு தர்மன் முன்னே. அம்மா, என் அஜு ஒரு பொண்ணு சாவுக்கு காரணமா தர்மா? என் வளர்ப்பு தப்பாக போயிடுச்சாடா? என்னம்மா நீங்கள்? அவன் பண்ணுற கிறுக்குத்தனத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கே தப்பாக போனேன்னு புரியலடா. உங்கள் அப்பா அனாதையா சின்ன வயசுலேருந்து ஆசிரமத்தில் வளர்ந்ததுனாலவோ என்னவோ பொம்பளை பிள்ளைங்க எல்லாரையும் கூட பிறந்த பொறப்பாக தான் பார்த்துருக்காரு. வயசு பொண்ணுங்களை கூட அந்த வயசுக்கு உண்டான துள்ளல் இல்லாமல் துணையாக தான் பார்த்துக்குவாரு. சின்ன வயசுலேருந்து தலையில் பாரத்தை சுமந்து பார்க்குற பிள்ளைங்களெல்லாம் அதுங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வளர்ந்தவருடா. ஏன் அந்த ஆசிரமத்துக்கு எத்தனையோ முறை நான் துணி கொண்டு போய் கொடுப்பேன், சாப்பாடு கொடுப்பேன். உங்கள் அப்பா பார்க்கறதுக்காக தான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போவேன். நான் போகிற போது நிறைய நாள் அந்த ஆசிரமத்தில் அத்தனை பொம்பளை பிள்ளைங்களுக்கு நடுப்புற உங்கள் அப்பா மட்டும்தான் இருப்பார். அவ்வளவு கண்ணியமானவர்டா. அத்தனையும் அண்ணேன்னு உங்கள் அப்பாவை சுற்றி வருவாங்க. என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரேன்னு நம்ம அழகா இல்லையா அப்படிங்கிற எண்ணத்தில் மேலும் அழகு பண்ணிட்டு அவருக்கு முன்னாடி போய் நிற்பேன். அப்போதான் புரிஞ்சுது அவர் எல்லா பொண்ணுங்க கிட்டேயும் கண்ணியமாக இருக்கிறதுனால தான் என்னையும் அப்படி தான் பார்க்குறாருன்னு. அப்படி இப்படின்னு எப்படியோ காதலிக்க வச்சு இதோ கல்யாணம் பண்ணியும் இத்தனை வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் என்னை தவறாக ஏதாவது ஒரு பொண்ணை தப்பாக பார்த்துருப்பாரா, பேசியிருப்பாரா? நானும் தான் எத்தனை பசங்களை என் வாழ்க்கையில் கடந்து வந்தேன். எந்த பையன்கிட்டையும் சபலப்பட்டு ஒரு நிமிஷம் நின்று பார்த்துருப்பேனா? நீங்கள் 4 பேரும் தான் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பொண்ணுங்க கடந்து போகிறாங்க. எந்த பொண்ணையாவது தப்பாக பயன்படுத்தி இருக்கீங்களா? அப்படி இருக்கிற இடத்துல அவன் மட்டும் ஏண்டா இப்படி ஆயிட்டான்? நான் எங்கடா அவனை கவனிக்காம விட்டேன்? மூச்சு முட்ட ஆதங்கம் தாங்காமல் தர்மனிடம் கதறிக்கொண்டிருக்கிறாள் பிரீதா. மா ரிலாக்ஸ் ப்ளீஸ். நீங்கள் இவ்வளோ யோசிச்சிங்கன்னா உங்கள் ஹெல்த் என்ன ஆகுறது? அடப்போடா, பையனை ஒழுங்கா வளர்க்க தெரியல. நான் நல்லா இருந்து என்னத்துக்கு? மா, அப்போ அர்ஜுன் மட்டும்தான் உங்கள் பையன் நினச்சிட்டு இருக்கீங்களா? நாங்கள் 4 பேரும் நல்லா தானே இருக்கோம். அவன் ஏதோ ஒரு வயசு கொள்ளாரில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணி வச்சா சரியாக போயிடுவான். ஃபஸ்ட்டு பையன் எனக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்காம முதல்ல அவனுக்கு கல்யாணம் பண்ணுற வழியை பாருங்கம்மா. லூசாடா நீ?
நீயும் பீமனும் இருக்கும்போது அவனுக்கு எப்படிடா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? உங்க 5 பேத்துக்கும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கல்யாணமே வேண்டாமா என்றவன் வேகமாக உள்ளே சென்று விட்டான். போகும் அவனை பெருமூச்சு விட்டு பார்த்து கொண்டிருந்த பிரீதாவின் தோளில் ஒரு வலிய கரம் வந்து விழுந்தது. என்ன டார்லிங் திங்கிங்? அடையேண்டி ஓம் அவனுங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தினசா இருக்கிறதுக்கு ஏன் மேல கோவப்படுற? அவனுங்க உங்களுக்கும் பையன்தான். ஒரு கட்டத்துக்கு மேல அப்பா தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்டா அந்த 5 தருதலையும் என்னதான் பண்றாங்க? ஏன் ஒருத்தனும் கல்யாணம் வேணான்னு சொல்றான்னு விசாரிக்கிறீங்களா? டிடெக்டிவ் வச்சா கூட ஒருத்தனோட அமுக்குனித்தனத்தையும் கண்டுபிடிக்க முடியலடி. இதுல எனக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, அர்ஜுன் மட்டும் எது பண்ணாலும் கடைசியில அவன் தான் பண்ணியிருப்பான்னு கெஸ்ஸாவது பண்ண வைக்கிறான். இந்த 4 பயலும் என்ன பண்றானுங்க ஏது பண்றானுங்கன்னு புரிய மாட்டேங்குது. எனக்கு மற்ற மூணு பற்றி கூட கவலை இல்லை. ஏன்னா தர்மா சொன்னால் அதுங்க 3 அப்படியே கேட்குங்க. இந்த தர்மா என்ன நினைக்கிறான்? ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறான். கல்யாணம் பேச்சு எடுத்தாலே ஓடி போயிடுறாங்கிறது இப்போ வரைக்கும் புரியல. இந்த அர்ஜுன் ஏன் இப்படி பொண்ணுங்கன்னா பேயா அலையிறாங்கிறதும் புரியல. 2 டைமென்ஷனில் இருந்தால் நான் யாரை தாங்க சமாளிப்பேன்? அவ்வளவெல்லாம் யோசிக்காத. ஒருவேளை தர்மனுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்குமோ? அந்த பொண்ணு நினப்பில் தான் இவன் கல்யாணம் வேணான்னு சொல்கிறானோ? உங்களோட நாவல் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை என் பிள்ளைங்க லைஃப்பில் காட்டாதீங்க. போங்க, உருப்படியாக போய் ஒரு ஃப்ரெண்டாக அவன் பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு உடம்புல எதுவும் பிரச்சனையா மனசில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் தான் அவன்கிட்ட இதெல்லாம் கேட்க முடியும். போங்க, என் பின்னாடியே சும்மா சுற்றிக்கிட்டு. கடைசி வார்த்தை மட்டும் வாயுக்குள் முணங்கினாள். பார்வை முழுவதும் மகன் சென்ற திசையிலேயே இருந்தது. ஆமா, இவனுங்க பொழுதனைக்கும் அம்மா பேரை தான் ஜெபம் பண்ணுவானுங்களாம். ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு நான் பார்க்கணுமா என்று வாய் விட்டே புலம்பிய பாண்டியன் தர்மன் அறைக்கு சென்றான். தர்மன் தன்னுடைய மடிக்கணினியில் மருத்துவமனையில் சிசிடிவிகளையும் அந்த பெண் வந்தது சென்றது என்று அதையே ஓட்டி பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவள் கடைசியாக அர்ஜுன் ரூம் வாசலில் இருந்து விழுந்தது தெரிந்தது. ஆனால் அர்ஜுன் தள்ளியெல்லாம் விடவில்லை என்று யோசித்தவனுக்கு சின்னதாக நிம்மதி மூச்சு இருந்தாலும் அந்த பெண் இறக்க தன் தம்பிதான் காரணம் என்று யோசித்தவனுக்கு எவ்வளவு முயன்றும் அர்ஜுனை வழிக்கு கொண்டு வர தெரியவில்லை. தர்மா, அடுத்த இம்ச வாங்கப்பா. டேய், அடுத்த இம்சன்னு தானே நீ சொன்ன? பின்ன நைட்டு தூங்கலாம் வான்னு வேலை செஞ்சுட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்துட்டு இப்படி வரிசையா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தா நான் தூங்குறதா வேணாமா? நீ தூங்கி கிழிச்ச, நாங்கள் தொந்தரவே பண்ணலைனாலும் நீ தூங்கி இருப்பேன்னு சொல்லு. தூங்கி இருப்பேன். எத்தனை வருஷம் ஆகுது தம்பி நீ நைட்டு ஒழுங்கா தூங்கி? பா. அதிர்ச்சியாக தந்தையை பார்த்தான் தர்மன். நீ எதுவும் சொல்ல வேணாம் தம்பி. 5 புள்ள பெத்தேன். 5 பயலும் அப்படியே அம்மா அம்மான்னு உருகுனாலும் 5 பையனோட ரத்தமும் ஏன் ரத்தம்டா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு புரிஞ்சிக்காத அளவுக்கு இருப்பேனா? எல்லா அப்பா அம்மாவும் சொல்கிற பழைய டயலாக் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நானும் உங்கள் வயசெல்லாம் தாண்டி வந்தவன் தான்டா. உங்கள் மனசில் என்ன இருக்குது, எதனால நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு தெரியாமல் இல்லை. எதுவும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்க ஒரே காரணம், நான் அனுபவிக்கிற இத்தனை வருஷ குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை என் பசங்களும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் அமைதியாக உங்களை எதுக்கும் வற்புறுத்தாமல் இருக்கேன். அது வந்துப்பா, வெக்கமா இல்லை உங்களுக்கு? நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி தானாடா? வா, பேசாத தர்மா. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, 15 வயசுல பகையாளின்னு சொல்லுவாங்க. உனக்கும் அர்ஜுனுக்கும் தான் அது பொருந்துன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணிட்டு இருக்க உள்நாட்டு போர் எனக்கு தெரியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பா, அவன் உன் தம்பி தானடா. போய் பேசு. உனக்கு உன் மனசில் இருப்பதெல்லாம் அவன்கிட்ட கொட்டு. அவனை உன் வழிக்கு கொண்டு வா. சின்ன வயசில் குழந்தையா இருக்கும்போது அவனும் மற்றவங்கள மாதிரி தர்மா அண்ணானும் உன் பின்னாடி சுத்தினவன் தானடா. நீ சொன்ன என்ன வேணாலும் செய்கிற அளவுக்கு இருந்தவன் தானே. இப்போவே மாறியதற்கு யார் காரணம்னு தெரியும் தானே. நீங்கள் 2 பேரும் பேசுங்க. பேசுனா தீராத பிரச்சனைன்னு இங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் பேசிக்கிறீங்களோ இல்லை முட்டி மோதி சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வருவீங்களோ தெரியாது.
உங்களுக்கு காதல் வாழ்க்கைனா எப்படிங்கிறது தெரியாது. எனக்கு என் பிரீத்தா தான் உயிர் மூச்சு. உங்களை பற்றி நினச்சி கவலைப்பட்டு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இது வாய் வார்த்தைக்காக சொல்கிறதெல்லாம் கிடையாது. இன்ன வரைக்கும் எனக்கு அவ தான் எல்லாமே. என்னதான் எனக்கு மகன்கள் இருந்தாலும் நாளைக்கு பேர பசங்கன்னு யார் வந்தாலும் எனக்கு எப்பவும் முதல்ல என் பொண்டாட்டி தான். அவளுக்கு ஒரு சங்கடம்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அண்ணன் தம்பி 5 பேரும் இன்னும் 6 மாசத்துல ஸ்கூல் போகும்போது எப்படி ஒருத்தன் தோளில் ஒருத்தன் கையை போட்டுட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி உங்கள் கல்யாணம் அன்னைக்கு நீங்கள் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கணும். 5 பயலும் இன்னும் 6 மாசத்துல கல்யாண மேடையில் இருக்கணும். இல்லை அந்த 6வது மாதம் முடிவில் நானும் உங்கள் அம்மாவும் கண் காணாத இடத்துக்கு போயிடுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் சொத்தை பிரிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு போறீங்களோ அது உங்கள் இஷ்டம். அதே மாதிரி நான் கூப்பிட்டா என் பொண்டாட்டி வருவா, அது உங்களுக்கே நல்லா தெரியும். பெரிய பையனா உன்கிட்ட முடிவை கொடுத்துட்டேன், மீதிய நீ பார்த்துக்கோ என்ற பாண்டியன் அவன் அறையில் இருந்து வெளியே சென்று விட்டான். அம்பு 5. பாண்டியன் எப்பொழுதுமே ஒரு தந்தையாக மகன்களுக்கு கோமாளிதான். அப்படித்தான் நடந்தும் கொள்வார். ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய வார்த்தைகளை ஒரு தந்தையாக பேசவில்லை என்றால் விபரீதம். அதனால்தான் இப்பொழுது மனதை வருத்த அத்தனை வார்த்தைகளையும் கொட்டிவிட்டு கிளம்பிவிட்டார். ஒரு கையில் 5 விரல்களும் ஒன்றுபோல் இருப்பதில்லை தான். நீட்டம், குட்டை, பருமன் மற்றும் மெல்லினம் என்று 5ம் 5 விதமாக இருந்தாலும் ஒரு விரல் இல்லாமல் கூட எந்த ஒரு வேலையும் முழுமையாகவும் பூர்ணமாகவும் செய்துவிட முடியாது. அதுபோலதான் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக, கூட பிறந்தவர்கள் தனித்துவமாகவும் இருந்தாலும் அவர்களில் யாரேனும் ஒருவர் ஒத்துப்போகவில்லை என்றால் அந்த குடும்பம் அவ்வளவு சிறப்பாக செயல்படாது. அதிலும் குறிப்பாக கட்டை விரல். மற்ற விரல்கள் சற்று விலக்கி வைத்து கூட ஏதேனும் ஒரு வேலையை அரைகுறையாக செய்துவிட முடியும். ஆனால் இந்த கட்டை விரலின் உதவி இல்லாமல் ஒன்றும் செய்துவிட முடியாது. அதுபோலதான் வீட்டின் தலைமகன். அவன் குடும்பத்தை ஒருங்கிணைத்து கொண்டு போனால் மட்டுமே அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும். அதனால்தான் தர்மனிடம் வந்து அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட்டு சென்றார் பாண்டியன். தந்தையின் சுடு சொற்கள் ஒன்றும் பாண்டியனை தர்மனை சுட்டுவிடப் போவதில்லை. அவனுக்குள் ஏற்கனவே ஆறாத காயங்களும் அவன் செய்த விளையாட்டால் வந்த வினையாக அவன் மனதை ஏற்கனவே சுட்டு கொண்டிருக்கின்ற ரணங்கள் ஏராளம். அதுவும் தன் முன்னே அர்ஜுனன் இப்படி வருந்தி இருப்பதை பார்க்க பார்க்க தர்மனின் குற்ற உணர்ச்சி மேலோங்கிதான் இருக்கிறது. வெய்யான் அதிகம் பூமி மகள் மீது செலுத்த சேவலின் ரீங்கார இசையில் பொழுது புலர்ந்தது அழகாக. இங்கு தீயோரை கழுவற்று என் வேலையா, வந்து இல்லாரை மேலேற்று என் பாலையா, கண்டு கொல்லாரை நீ மாற்று பொன்வேலையா, தொண்டு செய்வோரை தினம் காக்கும் செவ்வேலையா. நகுலனின் அலார சத்தம் காதை கிழிக்க அடித்து பிடித்து எழுந்தது. என்னவோ சகாதேவன்தான். குட்டி கும்பகர்ணனின் சுகமான நித்திரையில் எரிச்சலுற்ற தேவன் எட்டி நகுலன் இடுப்பில் மிதித்தான். ஐயோ காப்பாத்துங்க, யாரோ என்னை தள்ளி விட்டுட்டாங்க, மேல இருந்து விழுந்துட்டேன் என்று கண்ணை மூடிக்கொண்டே தரையில் நீச்சல் அடித்து கொண்டு நகுலன் போட்ட சத்தத்தில் சமையல் செய்து கொண்டிருந்த பிரீத்தா அடித்து பிடித்து ஓடி வந்தார். அன்னை வந்தால் தன்னைத்தான் திட்டுவார்கள் என்ற பயத்தில் தேவன் பாய்ந்து நகுலனின் வாயை மூடுவதற்காக அவன் மேலே அழுத்த, அதற்கும் அவன் அம்மா பேய் மேல அழுத்துது, சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துங்க என்று இன்னும் கூச்சலிட ஆரம்பித்தான். டேய் என்னாச்சுடா, எருமைங்களா? இருவரும் கட்டி கொண்டிருக்கும் கோலத்தை கண்டவர் தலையில் அடித்து கொண்டு அவர்கள் இருவரையும் விளக்கினார். என்னடா இன்னும் சின்ன பசங்க மாதிரி படுக்கையில உருண்டு பிறண்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிளம்ப வேணாமா? நேரம் ஆகலையா? மா பாருங்கம்மா, இவனை அலாரத்தை அலற வச்சு என் தூக்கத்தை கெடுக்கிறான். எந்திரிச்சு ஆஃப் பண்ணவும் மாட்டேங்கிறான். மா அலாரம் அடிச்சதுன்னா ஆஃப் பண்ணி வைக்காம என்னை மேலிருந்து கீழே தள்ளி விட்டுட்டு பாருங்கம்மா எப்படி படன்னு நெஞ்சு அடிச்சுக்குதுன்னு. அடைச்சை எந்திரிச்சு கிளம்புங்கடா, ஸ்கூல் பசங்க மாதிரி அடிச்சுட்டான் கிள்ளிட்டான்னு. 2 பேரையும் தனித்தனியாக ரூம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அதுவும் பண்ண மாட்டீங்க. ஒரே ரூமில் தான் இருப்பீங்க. டெய்லி காலையில் உங்களோட அக்கப்போரா இருக்கு என்று அவர்கள் முதுகில் 4 முத்திவிட்டு மீண்டும் சமையலை கவனிக்க சென்றாள். பிரீத்தா வீட்டில் எப்பொழுதும் சமையல் அவளின் கைப்பக்குவம் மட்டுமே.
பாத்திரம் துலக்குவதற்கு, அவ்வளவு பெரிய மாளிகையை சுத்தம் செய்வதற்கு என்று ஒவ்வொரு ஆட்கள் வந்து சென்றாலும் சமையல் மற்றும் அவள் கைவண்ணத்தில்தான். காலை நேர காப்பி டீ போடுவதாகவே இருந்தாலும், விசேஷ நாட்களில் வடபாயசத்துடன் சாப்பாடு போடுவதாக இருந்தாலும் முழுக்க முழுக்க பிரீத்தா தான் அங்கு செய்ய வேண்டும். அதேபோல் பாண்டியன் கண்டிப்பாக உதவிக்கு வந்து விடுவார். வெளியே வந்த பிரீத்தா கண்டது ஹால் சோபாவில் அமர்ந்து பேப்பரை படித்து கொண்டே ஓரக்கண்ணால் தந்தையை பார்த்து முறைத்து கொண்டே இருக்கும் தர்மனையும், அவ்வளவு பெரிய சோபாவில் அத்தனை பேர் உட்காரும் அளவு இடம் இருக்க தர்மனின் காலடியில் அமர்ந்து இன்னொரு நாளிதழை வாசித்து கொண்டிருக்கும் பீமனையும், கடுகு போட்டால் உடனே பொரிந்துவிடும் என்னும் அளவிற்கு என்றுமில்லாத திருநாளாக இன்று கடுகடு முகத்துடன் இருக்கும் கணவனையும் கண்டவளுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்தில் இருக்கிறதே. ஏதோ ஒரு பிரளயம் நடக்கப் போகிறது, அது மட்டும் நன்றாக தெரியும். எப்படியும் கணவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் அர்ஜுன் அறையை எட்டி பார்த்தாள். அர்ஜுனன் அறை திறந்திருப்பதை கண்டவள் மெல்ல அவனின் அறைக்கு சென்றாள். அஜு, கண்ணை இருக்க மூடி படுத்திருக்கும் மகனின் அருகில் அமர்ந்து தலையை கோதினாள். அப்படியே ஊர்ந்து வந்தவன் அன்னை மடியில் வாகாக படுத்து கொண்டான். தங்கம், தூங்கலையா? கண்ணை திறந்து அன்னையை பார்த்தான். இரத்த நிறத்தில் சிவந்திருந்தது அவனின் கண்கள். அன்னை மனம் ஊமையாக கண்ணீர் விட்டது. 1 வீக் லீவ் போடு அஜு, எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். நியூ மெடிசன் லான்ச் ஒர்க் இருக்கு மாம். ஒர்க்கு விட எனக்கு உன் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். ஹஹா, வறண்ட சிரிப்பு அவன் இதழில். இவர்களை எட்டி பார்த்த பாண்டியன் அடுப்படிக்குள் சென்று மனைவி பாதியில் நிறுத்தி வைத்த காலை உணவை செய்ய ஆரம்பித்தார். அர்ஜுனன் அறைக்கு சென்றால் எப்போ வருவாள் என்று தெரியாது. சோப்பு போட்டு குளிக்க மட்டும்தான் வைக்க மாட்டாள். மற்றபடி அவன் தேவையெல்லாம் செய்து கொண்டு நிற்பாள். ஏனோ மகனின் இந்த நிலைக்கு நாமும் ஒரு காரணம் என்ற குற்ற உணர்ச்சியாக கூட இருக்கலாம். பாண்டியன் மற்ற மகன்கள் எல்லோரும் குளித்து கிளம்பி உணவுக்காக டைனிங் டேபிளுக்கு வந்து அமர்ந்தார்கள். தும்பைப்பூ போல இட்லி, சின்ன வெங்காயம் தாளித்து கொட்டி பாசி பருப்பில் வைத்த டிஃபன் சாம்பார், கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளித்து போட்ட தேங்காய் சட்னி, அவ்வளவுதான் காலை உணவு. கூடவே வாழைப்பழம் என்று ஏதேனும் ஒரு பழவகை. தர்மன் சிறுவயதாக இருக்கும் பொழுது பிரீத்தா கோட்டை அணிந்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்வதை பார்த்து ஆசை கொண்டே தர்மன் மருத்துவ படிப்பிற்கு சேர்ந்தான். அண்ணனின் ஆசைகள் தம்பியை ஒட்டியதோ என்னவோ, அனைவருமே ஒன்று சேர்ந்தார் போல நாங்களும் மருத்துவம் தான் படிப்போம் என்று விட்டார்கள். அர்ஜுனன் ஏன் மருத்துவம் எடுத்தான், அதுவும் ஏன் இதய நோய் சிகிச்சை எடுத்தான் என்பது அவன் மட்டுமே அறிந்த ஒன்று. அதேபோல் மகன்கள் தேர்ந்தெடுத்த துறைகள் கூட அவரவர்களின் விருப்பப்படிதான். சீனியர் மருத்துவராக அன்னையிடம் இது எடுத்துக்கொள்ள இருப்பதாக இருக்கிறோம் என்று ஆலோசனை கேட்டுக்கொண்ட பிறகே தேர்ந்தெடுத்து படித்து இப்பொழுது அந்த துறையில் முன்னணியிலும் இருக்கிறார்கள். அவ்வளவு நேரம் வளவளத்து கொண்டே உண்டவர்கள் அர்ஜுன் வருவதை பார்த்து அமைதியானார்கள். அர்ஜுனுக்கு சத்தம் பிடிக்காது, அதனால் அமைதியாக உண்ண ஆரம்பித்தார்கள். இதை பார்த்த அர்ஜுனனுக்கு உதட்டோரம் கசந்த புன்னகைதான் வந்தது. அமைதியாக வந்தவன் தட்டில் தனக்கு தேவையான உணவை எடுத்து வைத்து கொண்டு உண்டான். அவனுக்கு அன்னை சமையல் மட்டுமே தான் வேண்டும், அதுவும் தானே தான் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் நான் பேசணும். தர்மனின் இந்த கூற்றில் அர்ஜுன் கைகள் சாப்பிடுவதை நிறுத்தி ஒரு நிமிடம் நின்றது. ஆனால் நிமிர்ந்து பார்க்க தோன்றவில்லை. ஏனென்றால் தனக்கு முன்னாடி நிமிர்ந்து கூட பார்க்காத அண்ணன் என்று ஏதோ எல்லோரும் முன்னிலையில் பேசும் பொழுதே புரிந்துவிட்டது அது தனக்கான ஆப்பு என்று. சொல்லுங்க சகோ, நகுலன் தான் எப்போதும் போல வாயாடினான். நம்ம எல்லோருக்கும் ஒரே மேடையில கல்யாணம், அதுவும் இன்னும் 6 மாசத்துல. மாசம் சொல்லிடுறேன், தேதி இன்னும் குறிக்கல. வைகாசியில கல்யாணம். பொண்ணு நீங்க பார்த்தாலும் சரி, இல்ல அப்பா அம்மாவை பார்க்க சொன்னாலும் சரிதான். 5 மாசத்துல நீங்க பார்க்கலனா அடுத்த 1 மாசத்துல அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா வைகாசி நம்மளோட பேச்சுலர் லைஃபுக்கு முடிவு என்றவன் தன் கலங்கிய கண்களை முயன்று சரி செய்து கொண்டு எழுந்து வேகமாக வேலைக்கு கிளம்பிவிட்டான். தர்மனை தொடர்ந்து பீமனும் ஓடிவிட்டான். அர்ஜுன் இப்படி ஒரு உரையாடல் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது, அதை காதில் வாங்கியதாக எந்த அறிகுறியும் இல்லாமல் இட்லியை ரசித்து சுவைத்து கொண்டிருந்தான். ஏண்டா, இட்லியில என்னடா ரசிக்க இருக்கு?
நகுலன் சகாதேவனுக்கு கட்டளையிட்டு செல்லும் தர்மன் அண்ணனின் பின்னே செல்வதா, இல்லை பெண்களிடம் பேசவே தெரியாத தங்களுக்கு காதலாவது திருமணமாவது இதை எப்படி சரி கட்டுவது என்று யோசிப்பதா, அல்லது தட்டில் இருக்கும் உணவை காலி செய்வதா என்று புரியாமல் யோசித்து கொண்டிருந்தவர்கள் ஒரு நிலைக்கு வந்து முதலில் வயிற்றை குளிர்விப்போம் என்று சாப்பிட ஆரம்பித்தார்கள். டாக்டர், அர்ஜென்ட் கேஸ் ஒன்று வந்திருக்காங்க, சூசைட். ஆனால் அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்க்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. இரவு தந்தையுடன் ஏற்பட்ட விவாதம், காலையில் அனைவருக்கும் முன்னிலையில் போட்டு உடைத்த விஷயம் என்று ஏகப்பட்ட மன உளைச்சலில் மருத்துவமனைக்கு வந்து அமர்ந்திருந்த தர்மனுக்கு வந்ததுதான் இந்த செய்தி. போங்க வரேன். வேகமாக தன்னுடைய டாக்டர் கோட்டையும் ஸ்டெத்தஸ்கோப்பையும் எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தவன் அங்கு வைத்திருந்த ஸ்ட்ரக்சரில் வாடிய கொடியாக படுத்திருந்த பெண்ணை பார்க்கையில், ஓ காட், என்ன எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? நர்ஸ், ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க, ஸ்டொமக் வாஷ்க்கு ரெடி பண்ணுங்க, எல்லாமே குவிக் என்று வேகமாக ஓடி வந்தான். சிறிய பெண், எப்படி பார்த்தாலும் 20 வயது தான் இருக்கும். மெல்லிய தேகம், சிகையெல்லாம் கலைந்து அலங்கோலமாக இருந்தாள். கண்ணில் கோடாக ஓடிய கண்ணீர் சுவடு சொல்லியது அவள் அழுதிருக்கிறாள் என்று. பக்கத்தில் இரு தம்பதிகள் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு புலம்பினார்கள். ஏன், என்னாச்சு? அந்த பெண்ணின் பல்சை பிடித்து ஆராய்ந்து கொண்டே அவளின் பெற்றோர்களிடம் வினாவினான். பாவி மக, என்னக்க சொல்ல, கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டோம், அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு இப்படி வாழ்க்கையை முடிச்சுக்க பாலிட்டாயில் குடிச்சு சாக கிடக்கிறாளே. எதே? அதிர்ந்தான் மருத்துவன். பாலிட்டாயில் குடிச்சா இவங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் மூலியமா இங்க வந்து சேர்ற நேரத்துக்கு இந்நேரம் உயிரை போயிருக்குமே. பல்ஸ் ரொம்பவே நார்மலா தான் இருக்கு, என்னமோ தப்பா இருக்கே என்று குனிந்து அந்த பெண்ணின் முகத்தை ஆராய்ந்தவனுக்கு அந்த பெண்ணின் வாயிலிருந்து க்ளோஸ்அப் பேஸ்டின் மனம் வெகுவாக இவன் நாசியை தீண்ட முறைத்தான் அந்த பெண்ணை. அம்பு 6. உங்க பொண்ணு விஷம் என்று ஏதோ கூற வந்த தர்மன் குட்டியாக கண்ணை திறந்து வேண்டாம் என்பது போல் கெஞ்சும் அவள் பாவனையில் ஐசியூக்கு ஸ்ட்ரக்சரில் அழைத்து செல்லப்பட்டாள். சிஸ்டர், கொஞ்சம் எல்லாரும் வெளியே இருங்க, கூப்பிடுறேன். ஓகே டாக்டர். அந்த அறையை விட்டு அனைவரும் கதவை சாற்றி விட்டு கிளம்பினார்கள். ஏய் பொண்ணு, எந்திரி. எதுக்கு இப்படி விஷம் குடிச்சதான் நடிச்சிட்டு இருக்க? மெல்லிய கண்ணை திறந்தவள் சுற்றி ஆட்கள் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு எழுந்து அமர்ந்தாள். அவள் வாயில் வலியும் பேஸ்ட் நுரையை துடைக்க டிஷ்யூ எடுத்து கொடுத்தவன் அவள் கூறப்போகும் காரணத்திற்காக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஹாய் டாக்டர், நல்லா இருக்கீங்களா? ஸ்டூபிட், ஷட் அப் யூ இடியட். என்ன காரணம்னு இப்படி பேஸ்ட வாயில தடவிட்டு அங்க பாரு உங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி கதறிட்டு இருக்காங்கன்னு. என்ன எதுக்கு இப்ப முறைக்கிறீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நக்கலா? நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க என்னோட படிப்பை நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. அதுவும் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? தலையில முடியே இல்லை, எனக்கு பெரியப்பா மாதிரி இருக்கான். அவனை போய் எனக்கு என்றவள் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்து விட்டாள். ஏய் பாப்பா, அழுகாத. கஷ்டப்படுற வீட்டில் பொண்ணா பிறந்தது என் தப்பா? படிக்க வைக்க முடியல அப்படின்னு அவசரமா அந்த சொட்ட தலையை எனக்கு கல்யாணம் கட்ட பார்க்குறாங்க. அவங்க அம்மா பொண்ணெல்லாம் படித்து என்ன பண்ண போகுது? கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட அடங்கி இருக்க சொல்லுங்க அப்படின்னு இப்பயே பயமுத்துறாங்க. வந்த ஆத்திரத்துக்கு நிஜமாலுமே ஏதாவது பண்ணிட்டு செத்துடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் உங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றியும் உங்களை பற்றியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியாவது இங்கே வந்துட்டா உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்னு தான் இப்படி நடிச்சு இங்கே வந்தேன். நீங்களும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலனாலும் நான் அடுத்தது சாகத்தான் போகிறேன். முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு அவனிடம் பேசிக்கொண்டிருந்தாள். இவள் கூறிய அத்தனையும் உண்மை என்று நம்பிய தர்மன் அவளை சமாதானப்படுத்தினான். சரி பாப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ அழுகாத என்றவன் அவளை மீண்டும் படுக்க வைத்துவிட்டு வெளியே வந்து, உங்களால தான் உங்க பொண்ணு இப்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்குது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு கல்யாணம்? அதுவும் நல்லா படிக்கிற பிள்ளைக்கு. குடும்ப கஷ்டம்னா படிப்பை தொடர்றதுக்கு தான் எங்களை மாதிரி சேரிட்டி நிறைய இருக்குல்ல. எங்ககிட்ட வந்து உதவி கேட்டீங்கன்னா அந்த பொண்ணை மேற்கொண்டு அதை இஷ்டப்படி படிக்க வைக்க போறோம். படிச்சா அந்த பொண்ணு வேலைக்கு போய் இப்ப பாக்குறத விட நல்ல நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ.
அதை விட்டுட்டு அதோட கனவை கலைக்க பார்க்குறீங்க. ஏதோ காப்பாற்ற முடிஞ்சதுனால காப்பாற்றியாச்சு, இல்லைன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது? தர்மன் அவளின் பெற்றோர்களை புரிந்து விட்டு மூச்சு வாங்கினான். அவர்களின் பெற்றோர்களோ ஏன் என பேசும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். புரியல டாக்டர், நீங்க சொல்றது என்ன புரியல? உங்க பொண்ணு இப்போதைக்கு சேஃப், பொழைச்சிட்டா. மறுபடியும் அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. 2 days அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், ரூமுக்கு ஷிஃப்ட் ஆனதும் நீங்க போய் பார்க்கலாம் என்றவன் அந்த பெற்றோரை முறைத்து கொண்டே தன் அறைக்கு சென்றான். அவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்தவர்கள் பெண் பிழைத்து விட்டாள் என்று கூறவும் நிதானமாக யோசித்தார்கள். ஏங்க, டாக்டர் தம்பி என்ன சொல்லிட்டு போகுது? சொரக்காக்கு உப்பு இல்ல, நீ ஒழுங்கா சமைக்கலன்னு சொல்லிட்டு போறாரு. என்னங்க உரண்ட இழுக்கிறீங்க? பின் என்னடி, நான் தான் உன் மக பாத்ரூம்ல இருந்து பேஸ்ட் தான் எடுத்து வாயில வச்சுட்டு இருந்தா நான் பார்த்தேன்னு சொல்றேன். நீ தான் என் பிள்ளைய அந்த சாமிக்கு காவு கொடுக்க பாக்குறீங்களான்னு அடிச்சு பிடிச்சிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த. அவ தான் நிறுத்தி நிதானமா அந்த மயக்கத்துலயும் இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க, உடனே பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு தானடி மயங்குனா? அட ஆமாங்க, அப்போ இதெல்லாம் அதேதான். மாப்பிள்ளை ஏற்பாட்டுல இருந்து தப்பிக்க நாடகம் நடத்திருக்கு சின்ன கழுத. அவளை வாங்க போய் 4 சாத்து சாத்தி கூட்டிட்டு போவோம். இது என்ன உங்க அப்பன் வீட்டு ஹாஸ்பிட்டலா? மருமக சொன்னதும் பேத்தி அனுப்பி வைக்கிறதுக்கு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சில விதி இருக்கும், அதெல்லாம் படி அவங்க சொல்ற போதுதான் கூட்டிட்டு கிளம்ப முடியும். அது வரைக்கும் தண்டமா பெட்டுக்கு செலவும் அவங்க கொடுக்கிற மருந்து மாத்திரைக்கு காசும் அழுதுதான் ஆகணும் என்றவன் மனைவியை அழைத்து கொண்டு அங்கிருக்கும் கேன்டீன் சென்றான். மனைவி மகள் படுத்திய பாட்டில் மனுஷனுக்கு தலைவலி எடுத்து விட்டது. தர்மனின் சொல்படி சற்று நேரத்தில் அவளை நார்மல் வார்டுக்கு மாற்றினார்கள். உணவுடன் அறைக்கு வந்த தர்மன் அவளை அமர வைத்து சாப்பிட கொடுத்தான். பின்னே நம்ம சேட்டக்காரியின் செயலாக்கம் அப்படி. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு டாக்டர். சாப்பிடாம இருந்தாலாவது மனசு மாறுவாங்கன்னு இருந்தேன். நீ சாப்பிடாம கிடந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பிடிவாதமா இருந்துட்டாங்க. அதான் வேற வழியே தெரியாம இப்படி சாக கிடக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதா போயிடுச்சு. அவள் உருகி பேச இந்த டாக்டருக்கு படித்த அறப்பைத்தியமும் அவள் கூறுவதையெல்லாம் உண்மை என்று நம்பி தலையை ஆட்டியது. ஆமா, உன் பேர் என்ன பாப்பா? மாலினி. என்றவன் வேகமாக அள்ளி சாப்பிடும் அவளையே யோசனையாக பார்த்து கொண்டிருந்தான். தர்மன் அவளை ஆராய்ச்சியாக பார்க்கிறானோ இல்லை யோசனையாக பார்க்கிறானோ. அதுக்குள்ள இந்த மாலினியை பத்தி நம்ம ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுவோம். அவள் மாலினி, 19 வயது, நிரம்பிய மடந்தை. ஏமா, நீ சாப்பிடுவியா இல்ல சாப்பாட்டை வேடிக்கை மட்டும் பாப்பியா என்று கேட்கும் அளவிற்கு மெலிதான உடல்வாகு, உயரமும் வயதுக்கு ஏற்ற அளவுதான். பால் நிறம், குண்டு கண்கள், அங்குமிங்கும் உருண்டு அவளின் திருட்டு வேலையை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். மாலினி தமிழ் குடும்பம்தான். மாலினியின் தந்தை பிழைப்பை தேடி சிங்கப்பூருக்கு வந்தவர். இங்கு உழைத்து சுயகாலில் முன்னேறவும் பெண் கொடுக்க நான் நீ என்று போட்டி போட்டாலும் தன்னை சிங்கப்பூருக்கு அனுப்பி குடும்ப கஷ்டத்தை போக்க உதவி செய்த தன்னுடைய அக்காளுக்கு மருமகன் ஆகினான். மாலினியின் அன்னை கிராமத்தில் வளர்ந்ததால் முதலில் சிங்கப்பூரில் வாழ்வதற்கு பயம் கொடுத்தாலும் தன்னுடைய தாய்மாமன் இருக்கும் தைரியத்தில் அவனோடையே வந்து விட்டால் இங்கு. மாலினியின் குடும்பத்திற்கு வசதிக்கு பஞ்சமே இல்லை. அந்த அளவிற்கு நல்ல வசதி. சிங்கப்பூருக்கு வந்து 20 வருடங்கள் ஆனாலும் மாலினி அன்னைக்கு ஏனோ இன்னும் தன் கிராமத்து குணநலங்களை விட்டு போகவும் இல்லை, அதுபோல மனிதர்களை தரம் பிரித்து பார்க்கவும் தெரியவில்லை. அதனால்தான் மகள் ஏமாற்றுகிறாள் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. மாலினி தர்மனிடம் கூறிய அத்தனையும் பொய்யோ பொய். மாலினியின் பெற்றோரை ஏமாற்றுவது அவ்வளவு சுலபம். சற்று கண்ணை கசக்கி கொண்டு நின்றால் கூட தன் தந்தை டோட்டல் ஃபிளாட். அப்படி இருக்கும் குடும்பத்தில் இந்த விஷ நாடகம் எதற்கு? அதை காட்டிலும் பெரிய பொய் என்னவென்றால் மாலினி எடுத்திருப்பது சாதாரண பிகாம் படிப்பு, அதிலும் அத்தனை அரியர். மாலினிக்கு படிப்பு எட்டாக்காய். இந்த கல்லூரிக்கு தான் செல்ல வேண்டும், இந்த பாடம்தான் எடுக்க வேண்டும், எல்லாமே அவ இஷ்டம்தான். ஆனால் படிப்பு மட்டும் வரவே இல்லை.
பாப்பா, உனக்கு தான் 12வதுலேயே மார்க்கு கம்மியாக தானே பாப்பா வாங்கியிருக்க. உன் மார்க்குக்கு காலேஜ் சேர்க்கணும்னா நிறைய டொனேஷன் கொடுக்கணும் பாப்பா. பேசாமல் ஏதாவது தையல் அந்த மாதிரி கத்திக்கிட்டு வீட்டோட இரேன் பாப்பா, தந்தை பாவமாக கூறினார். 12வதுல மிஸ்ஸுங்க யாரோ சரியில்லைப்பா, அவங்களுக்கு சரியாக சொல்லி கொடுக்க தெரியல, அதனால தான் நான் கம்மி மார்க் எடுத்துட்டேன். காலேஜ் அப்படி இல்லை, படிப்புக்கு செலவு பண்ண கணக்கு பார்க்காதீங்க. என் ஒருத்திக்கு தான் இத்தனை சொத்தும் சேர்த்து வச்சிருக்கீங்க என்று முறுக்கியவள் அழுது புரண்டு போராடி அவள் ஆசைப்பட்ட கல்லூரியில் பிகாம் எடுத்து விட்டாள். படிப்பிற்காகலாம் இல்லை, காலேஜ் வாழ்க்கையை நன்றாக என்ஜாய் பண்ண வேண்டும். அதுபோக தன்னுடைய பள்ளி தோழிகள் அத்தனையும் சேரப்போகும் அதே கல்லூரியில் சேர வேண்டும். இதுதான் அவளின் நோக்கம். பாப்பா, 10வது வரைக்கும் ஏன் பாப்பா மார்க் கம்மியாக எடுத்திருக்கன்னு கேட்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன சின்ன வயசுலேயே ஸ்கூலுக்கு சேர்த்துட்டீங்க, ஒரு வயசுக்கு பிந்தியான படிப்பு தான், நான் ஒரு வயசுக்கு முந்திய படிக்கிறதுனால எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு கதை சொன்னேன். ஆமாம் டாடி, அதானே உண்மை. சரி, 10வதுல நீ எடுத்திருக்க மார்க்கை வச்சு மேற்கொண்டு பணத்தை கட்டி ஹையர் ஸ்கூல் கம்ப்யூட்டர் தான் படிப்பேன்னு சொன்னேன். நான் அம்பிட்டு பணத்தையும் தண்ணியாக செலவு பண்ணி இஷ்டத்துக்கு சேர்த்து விட்டேன். 12வதுல ஏதோ அப்படி இப்படின்னு பாஸ் ஆகி வெளியே வந்தேன். பின்ன மாலினினா சும்மாவா, பாஸ் ஆனேன்ல. இல்லாத சட்டக்காலரை தூக்கி விட்டு கொண்டாள். இப்பவும் அழுது பிடிச்சி சம்மந்தமே இல்லாமல் நீ பிகாம் எடுக்கணும்னு நின்ன. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதுலேயும் 2 வருஷம் ஆக போகுது. அத்தனையும் அரியர் தான், ஒன்றுத்துக்கு கூட பாஸ் இல்லை. உனக்கு படிப்பு தான் வரல பாப்பா. பணத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுத்து பேங்க்ல பணம் போட்டால் பின்னும் பிறவுக்கு அது உனக்கு உதவும்ல. அப்பா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு வருஷம்தான் இந்த பிகாம், அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எல்லா அரியரும் கிளியர் பண்ணி அடுத்து நான் எம்சிஏ படிக்கலான்னு இருக்கேன். நெஞ்சை பிடித்து கொண்டு சோபாவில் அமர்ந்தவர் காதும் வைத்தது போல் மாலினி காதுக்கே தெரியாத அளவுக்கு எடுத்த எடுப்பில் மாப்பிள்ளையை அவரை பார்த்து நன்றாக விசாரித்து நேரடியாக நிச்சயதார்த்தத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டார். அன்னையிடம் தாஜா பண்ணி அப்படி இப்படி பேசி விஷயத்தை அறிந்தவள் இதோ விஷம் குடித்த நாடகத்தை அரங்கேற்றி விட்டாள். இதில் மருத்துவர் வந்து நல்லா படிக்கிறா, பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்காதீங்க என்று கூறும் பொழுது அன்னைக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் மாலினியின் தந்தைக்கு இது தன் மகளின் நாடகம் என்று நன்றாக புரிந்தது. இவளை பெத்து இன்னும் நான் என்னெல்லாம் அனுபவிக்க வேணுமோ ஆண்டவா என்று தலையில் கை வைத்து கேன்டீனில் அமர்ந்திருந்தார். இதில் தர்மன் வேறு அந்த பக்கம் செல்லும் பொழுது ஏதோ தானே விஷத்தை எடுத்து அவளின் வாயில் ஊத்தியது போல தன்னை முறைத்து கொண்டே செல்லும் அந்த மருத்துவரை பார்க்கும்போது டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கும் போலையே என்று யோசிக்க வைத்து விட்டான். அறைக்குள் சாய்வாக அமர்ந்து உணவை முஸ்கி இருக்கும் மாலினியையும் அவளின் பக்கத்தில் அமர்ந்து கதை கேட்டுக்கொண்டிருக்கும் தர்மனையும் அந்த வழியே வந்த அர்ஜுனன் எட்டி பார்த்து புருவத்தை சுருக்கினான். வாசலில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தவள் அர்ஜுனன் தன்னையே குறுகுறு என்று பார்ப்பதை உணர்ந்து கண்ணாலேயே போட்டு கொடுத்து விடாதே என்பது போல் கெஞ்சினாள். மாலினியின் கண்கள் வாசலை நோட்டமிடுவதை பார்த்த தர்மன் திரும்பி பார்க்க அர்ஜுனன் முறைத்து கொண்டே செல்வது தெரிந்தது. இவன் எதுக்கு இப்ப முறைக்கிறான் என்று யோசனையில் அமர்ந்தான் தர்மன். அம்பு 7. டாக்டர், மே கமின்? அறைக்குள் அமர்ந்து இப்போதான் புறநோயாளிகளை பார்த்து முடித்தவன் அடுத்த வேலையின் அட்டவணை என்ன என்று பார்த்து கொண்டிருந்த தர்மன் அறைக்குள் வந்தான். தர்மனின் உதவியாளர். எஸ் டாக்டர், லேப் அசிஸ்டண்ட்டுக்கு இன்டர்வியூ இன்னும் 10 மினிட்ஸில் ஆரம்பிக்கணும். அப்புறம் தமிழ்நாடு வில்லேஜ் மெடிக்கல் கேம்புக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பாக எந்த டாக்டர் போகிறாங்கன்னு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணணும் கமிட்டிக்கு. கையில் இருக்கும் கால அட்டவணை புத்தகத்தை திறந்து பார்க்காமலே மனப்பாடமாக நேரம் முதற்கொண்டு கூறினான் அந்த உதவியாளர். எக்ஸ்கியூஸ் மீ என்று கேட்க கூட மறந்து அவசரமாக தர்மன் அறைக்குள் ஓடி வந்தாள் ஒரு தாதி. டாக்டர், அந்த மாலினி பொண்ணு இருக்குல்ல, அவ சாப்பிட மாட்டேன், மருந்து எடுத்துக்க மாட்டேன், தர்மன் டாக்டர் வந்தாதான் செய்வேன்னு அடம்பிடிக்குது டாக்டர். மாலினியை அவள் இங்கு வந்த அன்று பரிசோதித்தவன். அவள் மிகவும் சோகையாக இருக்கிறாள் என்று இரத்த மாத்திரையை அயன் மாத்திரையை
2 வேளைக்கு 2 குளுக்கோஸ் பாட்டில் விகிதம், 2 நாளுக்கு 4 பாட்டில்கள் என்று எல்லாமே கூறியிருந்தான். அவன் இவ்வளவு மெனக்கெட்டு கூறவும் தாதிகளும் டாக்டருக்கு தெரிந்தவள் என்று இன்னும் நன்றாக கவனித்து கொண்டார்கள். ஆனால் அதனால் வந்த பதட்டம்தான் இது. முதல்ல எக்ஸ்கியூஸ் கேட்காம உள்ள வந்தது ஃபர்ஸ்ட் தப்பு. எவ்வளவு எமர்ஜென்சியா இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு தான் உள்ள வரணும். 2வது, இது என்ன பால்வாடியா பக்கத்துல உட்கார வச்சு ஊட்டி விடுறதுக்கு? மெடிசன் டயத்துக்கு கொடுக்கணும்னா சிஸ்டர் நீங்க தான் சாப்பிட வைக்கணும். ஒவ்வொரு பேஷண்டோட வாசல்லையா போய் நின்று என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் நீங்க எதுக்கு இருக்கீங்க? தர்மன் வேலையில் எப்பொழுதும் ஈவு இரக்கமற்றவன். அவரவர் வேலையில் கருத்தாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன். தாதிகளுக்கு இவன் வசவு பழகியதால் பெரிதாக ஒன்றும் தோன்றவில்லை. தர்மன் வீம்பாக கத்திவிட்டு 2 நிமிடம் அமைதியாகி பின்பு சரி நீங்க போங்க, நான் வந்து பார்க்கிறேன் என்று அந்த தாதியை அனுப்பி வைத்தவன் திரும்பி அந்த கடுப்பை உதவியாளரிடம் காட்ட ஆரம்பித்தான். சேர்மன் அங்க ரூம்ல தானே இருக்காங்க, அது போக மற்ற 4 சீஃப் டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க? எல்லாம் என்கிட்டயே தான் வந்து சொல்லுவீங்களா? லேப் அசிஸ்டன்ட் இன்டர்வியூ சேர்மன் ஃபில்டர் பண்ணி கொடுத்ததும் அதில் ஒருத்தரை பீமன் டாக்டரை இன்டர்வியூ பண்ண சொல்லுங்க. அண்ட் வில்லேஜ் கேம்புக்கு நகுலன் சகாதேவன் டாக்டர்ஸ் தான் போக போகிறாங்க. அந்த டாக்டர்ஸ் கிட்ட ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டு இல்லை வேண்டாம், அந்த 2 டாக்டர்ஸ் கிட்டையும் நானே பேசிக்கிறேன், நீங்கள் அதற்கான அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க, கோ என்றவன் அறையில் இருக்கும் தொலைபேசியில் சகாதேவனுக்கு அழைத்தான். எப்படியும் 2 ஒரே அறையில் தான் இருக்கும் என்று தெரிந்தாயிற்று. ஹாய் சகோ, கால் மீ டாக்டர். சொல்லுங்க டாக்டர். நகுலன் டாக்டர் உங்க கூட தான் இருக்காரா? எஸ் டாக்டர். ஸ்பீக்கர்ல போடுங்க. ஓகே டாக்டர். தமிழ்நாட்டில் நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பாக நடக்க போகிற வில்லேஜ் கேம்ப்ல உங்கள் 2 பேரையும் தான் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ சீஃப் டாக்டரா. ஸோ நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எதே? தேவன் அடித்து பிடித்து எழுந்தான். சகோ, இன்னும் அப்பாவை பார்க்காம எனக்கு தூக்கம் வராது சகோ. அப்போ உங்க அப்பாவையும் கூட்டிட்டு போங்க. சேர்மன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபர்தரா மெயில் வரும், எப்ப கிளம்பணும் என்ன பண்ணணும்னு. ஏதாச்சும் என்கொயரி இருந்தா மெயில் பண்ணுங்க. ஐயோ சகோ சகோ சகோ, அந்த பக்கம் இருந்து கீன் சத்தம் தான் வந்தது. புருவத்தை தேய்த்து யோசித்து கொண்டிருந்தவனுக்கு சுகமாக நித்திரையில் இருக்கும் நகுலனை பார்க்கவும் கோபம் கிளற அங்கிருந்த புத்தகத்தை தூக்கி எறிந்தான் அவன் மேலே. தலையில கல்லு விழுந்துருச்சு. கத்திக்கொண்டே முழித்தவன் உறக்கம் கலைந்து சுற்றி பார்த்தான். ச ப்ரோவா, ஏண்டா எப்ப பாரு கலவரம் பண்ணியே எழுப்பி விடுற? இங்க எவ்வளவு பெரிய தலைவலியில மாட்டிக்கிட்டு இருக்கே, நீ ஏண்டா எப்ப பாரு இப்படி தூங்கிக்கிட்டே இருக்க? பை பர்த் ஏதோ ஃபால்ட் போல ப்ரோ, அதை விடு. நீ சொல்லு, ஏன் என்ன பிரச்சனை? தர்மானா கால் பண்ணுச்சு, அவ்வளோதானா? இதுக்கா என்னைய புக்கால் அடிச்சு தூக்கத்துல மர்டர் பண்ண ட்ரையல் பார்த்த? சொல்றத மூடிட்டு கேட்கல. ட்ரையல் என்ன, இப்போ நிஜமாவே மர்டர் தான் பண்ண போறேன். நோ கொலவெரி ப்ரோ, டெல். தமிழ்நாட்டு கிராமம் எல்லாத்துலேயும் நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பாக கேம்ப் அரேஞ்ச்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அந்த கேம்புக்கு தமிழ்நாட்டு போக போகிற 2 டாக்டர்ஸ்லாம் நம்ம 2 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்கடா. ஐ ஜாலி ஜாலி. தமிழ்நாட்டுக்கு சின்னதில் போனது. இந்த அர்ஜுன் ப்ரோ வர மாட்டான்னு யாருமே போகிறது இல்லை. செம எப்போ கிளம்பணும்? ஊர் சுற்றி நாயே, உனக்கு சோறு தூக்கம் இருந்தால் போதும், எனக்கு அப்பா இல்லாமல் இருக்க முடியாது. உதட்டை பிதுக்கி அழுகும் பாவனையில் கூறிய தேவனை எப்படி சமாதானம் பண்ணுவது என்று புரியவில்லை. எதுக்கு ப்ரோ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? கையில் இருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனு. அப்பாவை எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்போ வீடியோ கால் போட்டு பேச வேண்டியது தானே. தின்னி மாட்டு நாயே, ஃபோனில் பேசுகிறதும் நேரில் பக்கத்தில் இருக்கிறதும் ஒன்றாகுமா? அது சரி, உனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தால் தானே. சோறும் தூக்கமும் இருந்தால் போதும், எங்கே வேணா இருப்ப. யாரும் உனக்கு கூட இருக்கணும்னு அவசியமே இல்லை. உன்கிட்ட போய் என் ஃபீலிங்ஸை சொல்லிட்டு இருந்தேன் பாரு. சை. கோபமாக வெளியே கிளம்பியவனுக்கு நிறுத்தி நிதானமாக யோசிக்க 1 நிமிடம் இல்லை போலும். ஆமாம், நகுலன் சோறு தூக்கம் என்று வாழ்பவன் தான். ஆனால் இன்று வரைக்கும் சகாதேவனை இம்மி அளவும் பிரிந்ததில்லை. எங்கு சென்றாலும் ஒன்றாகத்தானே செல்கிறோம். தனக்கு துணையாக பக்கபலமாக தேவன் இருக்கிறான் என்ற தைரியத்தில் தான் அவன் பெரும்பாலும் இருப்பான். இப்பொழுதும் அது போலதான். தன்னுடனே தேவன் வருகிறான், வேறு என்ன கவலை என்றுதான் அவனுக்கு தோன்றியது. இங்கு தர்மன் நேராக சென்றது மாலினி அறைக்கு.
ஏய், உனக்கு என்ன கொழுப்பா? நான் வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொன்னியாமே. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல உன் ஒருத்தியை கவனிச்சுக்கிறது தான் என் வேலையா? உன்னை சாப்பிட வைக்க, தூங்க வைக்க, குளிக்க வைக்க நான் வந்துட்டு இருக்க முடியுமா? நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர். சின்ன புள்ள மனசு உடைஞ்சிருக்குன்னு கவுன்சிலிங் கொடுத்தா இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பியா? கதவை திறந்து உள்ளே வந்து கொண்டே கடுகடுப்பாக பொரிந்து தள்ளினான். மிரண்ட விழிகளும் உதடு துடிக்க அமர்ந்திருந்தவளை பார்க்க பாவமாக போனது. முட்டாள் முட்டாள், அவளே குழந்தை, அவகிட்ட போய் கோபப்பட்டுட்டியே என்று தன் தலையில் குட்டியவன் மாலினியின் அருகில் சென்று அமர்ந்தான். பாப்பா, வேலை நிறைய இருக்குடா, அதான் கோபப்பட்டுட்டேன். சமத்து பொண்ணுல, சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். ஏண்டா பாப்பா? இப்பதான் எங்க அப்பாவும் அம்மாவும் உள்ள வந்து விஷம் குடிக்கிற மாதிரி நாடகம் நடத்துறியா? நிச்சயதார்த்தம் வச்சாதானே விஷம் குடிப்ப? நேரடியா உனக்கு கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டுறோன்னு திட்டிட்டு போயிட்டாங்க. கூடவே மண்டையிலேயே 4 கொட்டு வேற கொட்டினாங்க தெரியுமா? அச்சுச்சோ! அவளின் தலையை தடவியவன், அவளுக்கு என்னதான் பிரச்சனையாம்? இப்போ உன்னை கல்யாணம், அவங்களுக்கு என்னதான் பிரச்சனையா? இப்போ உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணுமா? நான் அவங்க கிட்ட கண்டிச்சு சொல்றேன். சரியா பாப்பா? அழுகாம சாப்பிடு பாப்பா. நீ ரொம்ப வீக்கா இருக்கடா. விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன். நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்றணும். நர்ஸ் வேற சொன்னாங்க, நாளைக்கு நீ வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவீங்களா? வீட்டுக்கு போனது என்னோட அப்பா கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? உன்கிட்ட மொபைல் இருக்கா? நானே காசு சேர்த்து வச்சு வாங்கினேன் என்று தன் தந்தையிடம் கதையாக கூறி வாங்கிய ஆண்ட்ராய்டு கைபேசியை தூக்கி காட்டினார். அவளுக்கு தன் எண்ணை கொடுத்து விட்டு அவள் எண்ணையும் வாங்கி பாப்பா என்று பதிந்து விட்டு, இங்க பாரு, காரணம் இல்லாம ரொம்ப நாள் இங்க வைக்கிறது முடியாதுமா. நீ தைரியமா வீட்டுக்கு போ. உங்க அப்பா அம்மா கிட்ட நான் வார்னிங் பண்ணி அனுப்புறேன். என் பேச்சை மீறி அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஏதாவது பண்ணா இந்த நம்பருக்கு கால் பண்ணு. நான் உன்னை வந்து அழைச்சிட்டு போய் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்டல் இருக்கு, அங்கே வச்சு உன்னை படிக்க வைக்கிறேன். ஓகேவா? நீ இதெல்லாம் யோசிக்காத, படிப்பில் கவனம் செலுத்து. பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் என்றவன் அவளின் தலையை தடவி கொடுத்து சென்றான். இப்பொழுதும் வாசலில் சரியாக அர்ஜுனன் வந்து நின்றான். கை கட்டி கொண்டு தர்மனை முறைத்தவாறு. எட்டி மாலினியை பார்க்க முயன்ற அர்ஜுனனை வழிமறைத்த தர்மன், என்ன இந்த பக்கம்? வாயில் சிவிங்கம் மறைபட்டது, ஆனால் வார்த்தை வரவில்லை. உள்ளே நுழைய அனுமதிக்காமல் மறைத்து கொண்டு நின்ற தர்மனை முறைக்க மட்டுமே முடிந்தது. ஆனால் அறையில் அமர்ந்திருக்கும் மாலினியோ தன் நாக்கை துருத்தி பழிப்பு காட்டினாள் அர்ஜுனனை பார்த்து. நின்ற வாக்கில் திரும்பிய தர்மன், பாப்பா, என்னை தவிர இங்கே எந்த டாக்டர்கிட்டையும் பேசாத. அர்ஜுன் காதுபட உரைத்து விட்டு சென்று நின்றது மாலினி பெற்றோர்களிடம்தான். இங்க பாருங்க சார், பாப்பாவோட அப்பான்னு தான் நான் இவ்வளவு பொறுமையா மரியாதையா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு வசதி எல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, பாப்பாவோட படிப்பு செலவு எல்லாம் நான் ஏத்துக்கிறேன். அவளுக்கு பிடிச்ச இடத்துல நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு கேட்காதீங்க. நாங்கள் தனியாக சேரிட்டி நடத்திட்டு இருக்கோம். அங்கே இது போல் எத்தனையோ நல்லது பண்ணி வைக்கிறோம். அதனால நீங்கள் பாப்பாவை பற்றி யோசிக்க வேண்டாம். நாளைக்கு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். அவகிட்ட கல்யாணம் பற்றி எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அப்புறம் நான் லீகலாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும், பார்த்துக்கோங்க என்றவன் புன்னகை முகமாக வணக்கம் கூறிவிட்டு வந்த வழியே சென்றான். ஏண்டி, இவனுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் யாரு கொடுத்துருப்பா? அவ சொல்ற அத்தனை பொய்யும் நம்பிக்கிட்டு வந்து நம்மளை மிரட்டிட்டு போறான். இப்ப இந்த பொய்ய அவ எதுக்காக சொன்னான்னு அவகிட்ட கேட்டாதானே தெரியும். ஆம், இப்பொழுது தந்தை மிரட்டியதாக மாலினி கூறியதெல்லாம் பொய்யோ பொய்தான். தர்மனின் அலைபேசி எண் வேண்டும், அதுவும் அவனின் அனுமதியோடு. அவ்வப்போது பேசுவதற்கு காரணமும் வேண்டும். அதற்காக தான் இந்த பொய் எல்லாம். ஆனால் இவள் இப்படி தர்மனிடம் பொய்யாக கூற காரணம் என்னவோ? நேர்மைக்கு பேர் போன தர்மன் இவளின் இத்தனை பொய்யையும் அறிந்தால் என்ன செய்வானோ? பெண் பித்தன் அர்ஜுனனுக்கும் இவளுக்குமான உறவுதான் என்ன? அம்பு 8. கோவமா டாக்டர்? கோவமாடா? மருத்துவமனையில் தன்னுடைய அறையில் மணிக்கணினியில் ஏதோ செய்து கொண்டிருந்த நகுலன் அருகே வந்து கேட்டான் தேவன். பின்ன உர்ரென்ற பதில் வந்தது நகுலனிடம். சாரிடா. அவன் தலையை முடி கோதி மனதார மன்னிப்பு வேண்டினான்.
சாரி யாருக்கு வேணும்? எப்போதும் என்னை சமாதானப்படுத்த வாங்கிட்டு வர பெப்பர் சில்லி சிக்கன் இல்லையா? இருவருக்கும் இதுவே வாடிக்கை. தேவன் முன்கோபத்தில் வார்த்தையை விட்டுவிட்டு பின்பு காலில் விழக்கூட தயங்க மாட்டான். ஆனால் நகுலன் எதிர்பார்ப்பு வெறும் சிக்கனில் முடிந்துவிடும். அதுவும் கூட பேருக்குதான். நீரடித்து நீர் விலகாது என்று சிரித்து அப்படியே ஏற்றுக்கொள்வான். ஹஹா, கண்டிப்பா. அது சரி, என்ன பண்ணிட்டு இருக்க மும்பரமா? நீ தான் அப்பா இல்லாம இருக்க மாட்டியே, அதனால நான் மட்டும் போகலான்னு என்னுடைய வேற ஏதாவது அசிஸ்டன்ட் டாக்டர் கூட்டிட்டு போறதுக்கு அனுமதி கேட்டு மெயில் டைப் பண்ணிட்டு இருக்கேன். வா, வந்து ஒரு முறை எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஓ, அப்ப நான் இல்லாம நீ இருந்துடுவியா? தன் முகத்தையே குறும்பாக பார்த்து கேட்கும் தன் இரட்டையிடம் பொய் கூறவா முடியும்? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா மேனேஜ் பண்ணிக்குவேன். என் தியாக செம்மலே, நீயும் நானும் போற மாதிரியே நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேனே. ஐ, என்ன ஏற்பாடுடா? அது சஸ்பென்ஸ், இங்க வேண்டாம், வெளியில போலாம். லஞ்சுக்கு என் ட்ரீட்டு. அட பாருடா மிஸ்டர் கஞ்சூஸ், சோறு வாங்கி தர அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்களா? டேய், கஞ்சூஸ்னு சொல்லாதடா. ஓகே ஓகே, கூல் ப்ரோ. தேவன் சற்று கருமிதான். அனாவசியமாக செலவு செய்ய மாட்டான். ஆனால் ஏனோ கஞ்சம் கஞ்சூஸ் இதெல்லாம் சொன்னால் அவனுக்கு கோபம் தலைக்கு ஏறிவிடும். இருவரும் இருக்கும் வேலையை முடித்து கொண்டு மதிய உணவிற்கு அங்கு இருக்கும் உயரக தமிழ் அசைவ உணவகத்தின் உள்ளே நுழைந்தார்கள். ஏற்கனவே அப்பா அம்மா இருப்பதை கண்ட நகுலன், ஹே அப்பா, ஐ அம்மா, சிறுபிள்ளை போல ஓடி சென்று அருகில் அமர்ந்தான். டேய் டேய் டேய், மெதுவா. மார்னிங் தானேடா வீட்டில் பார்த்தோம், ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இப்படி பில்டப் கொடுக்குற. தந்தை மகனின் கொஞ்சலில் சற்று கடுப்புற்று கூறினாள் பிரீதா. நம்ம இது போல வெளியில ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாகுதுன்னு யோசிங்க மம்மி. சாரிடா நகுலா. சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, இப்போ ஹாப்பி. சரி, என்ன இந்த பக்கம், அதுவும் ஜோடியா, ஒரே லவ்ஸ் போல. ஒற்றை கண்ணை அடித்து தந்தை பக்கம் சரிந்தவனை மண்டையில் செல்லமாக கொட்டினாள் பிரீதா. ஹலோ, நானும் இங்கேதான் இருக்கேன். தேவனின் குரல் நிமிர்ந்து இன்னும் அமராமல் இவர்களையே பார்த்து கொண்டிருப்பவனிடம், உட்காருடா, ஆர்டர் போடு. இன்னைக்கு சகோதான் ஆர்டர் போடணும். ஏண்டா, என் பிள்ளைய திட்டுட்டு சோறு வாங்கி தரியா? பிரீதா முகத்தை சுருக்கவும், அம்மா தாயே, கோச்சிக்க தெரியாத என் சகவுக்கு எதுவும் சொல்லி கொடுத்துடாதீங்க என்றவன் நகுலன் நோக்கி மெனு கார்டு நீட்டினான். கிரில் சிக்கன், பெப்பர் சிக்கன், ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, போன்லெஸ் சில்லி சிக்கன் என்று சற்று நேரத்தில் எல்லாம் அந்த டேபிளில் நிறைக்கப்பட்டது. ப்ரோ, என்ன ஹாப்பி நியூஸ், அதை சொல்லு முதல்ல. அப்பாவும் நம்ம கூட தமிழ்நாடு கேம்ப் வராங்க. எதுக்குடா இவ்வளோ ஷாக்? பாண்டியன் தான் வினாவினார். இல்லப்பா, நீங்க தான் அம்மா இல்லாம தனியா உச்சா கூட போக மாட்டீங்களே. டேய் எருமை. இப்போது பிரீதா தான் குரல் கொடுத்தாள். ஆனால் இந்த வயதிற்கும் அவளின் முகம் சிகப்பை பூசிக்கொண்டது. ஆமாதான், உங்க அம்மாவும் வரா நம்ம கூட. ஐயோ, டேய் டேய் தேவா, அவன் வாயில அந்த கிரில் சிக்கனை வச்சு அடடா, சும்மா ஷாக் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இல்லப்பா, அம்மா வராங்கன்னா அப்ப டெரர் ப்ரோ நம்ம கூடவா? அவன் யாரை குறிப்பிடுகிறான் என்று தெரிந்த பிரீதா முறைத்தாள் நகுலனே. பின்ன என்னம்மா, அர்ஜுனன் அண்ணன் வந்தாங்கன்னா அவங்களும் ஜாலியா இருக்க மாட்டாங்க, எங்களையும் ஜாலியா இருக்க விட மாட்டாங்க. அதே மாதிரி அர்ஜுன் ப்ரோ இல்லாம நீங்க எங்க வந்திருக்கீங்க? அர்ஜுன் ஒரு அர்ஜென்ட் ஆப்ரேஷனுக்காக தமிழ்நாடு போறான். ஃப்ளைட்ல நம்ம கூட தான் வருவான். பட் அவன் வேற ஊருக்கு, நம்ம வேற ஊருக்கு. என் நெஞ்சில பாலை வாத்தியே என் ஆத்தா. டேய், என்னடா கொழுப்பா, ஓவரா பண்ணுன. அவனையும் நம்ம கூடவே அடம் பிடிச்சு கூட்டிட்டு வருவேன். இல்லைன்னா அவன் இருக்கிற ஊருக்கே நம் கேம்ப் போகிற மாதிரி பார்த்துக்குவேன். நோ மம்மி, இப்படியெல்லாம் நீங்க சட்டுன்னு முடிவெடுக்க கூடாது. நகுலன் ஆல்வேஸ் சரண்டர். அந்த பயம். சரி, என்ன அர்ஜென்ட் ஆப்ரேஷன்? ப்ரோ எங்கேயுமே வெளியில போக மாட்டாரே, ஹாஸ்பிட்டல் இல்லாம? தெரிலடா, ஏதோ சொல்லிட்டு இருந்தான். தேனியில் அவன் கூட படித்த பையன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கான்ல, அங்கே ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணுமா. அந்த பொண்ணு வசதி இல்லாத பொண்ணு, ஸோ கவர்மெண்ட்டில் தான் பண்ணி ஆகணும். தெரிஞ்ச பொண்ணு வேற, எனக்கு உன்னை விட்டால் யாரையும் தெரியாதுன்னு கேட்கவும் முடியாது. அதனால் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்.
எனக்கு அவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ண முடியுமான்னு தோணலை, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கான் போல. இவனும் வரேன்னு ஒத்துக்கிட்டான். இப்போ காலையில் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணான். அதுக்கப்புறம் தான் இப்படி தேவன் வந்து இதை சொல்லவும் நானும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். அதானே பார்த்தேன், மகனோட காத்து இருக்கிற பக்கமாவது இருக்கணும் தானே தமிழ்நாடு வரதுக்கு சம்மதிக்கிறீங்க. போற வரைக்கும் மகன் கூட போகலாம். நமக்கு அலோகேட் பண்ணி இருக்கிற கிராமமும் தேனி சுத்தி இருக்கிற இடம் தானே. என்ன நீ இப்படி சொல்லிட்ட? நம்ம கேம்ப் எவ்வளவு நாள் அலோகேட் பண்ணி இருக்கோமோ அவ்வளோ டேஸ் நம்ம 4 பேரும் தான் இருக்க போறோம். அர்ஜுன் நம்ம கேம்புக்கு வரமாட்டான். நம்மளால அவனோட இடத்துக்கும் போய் பார்க்க முடியாது. மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது தான் நம்ம கூட அகைன் ஒன்னா வருவான் போல. அதுவும் அவன் ஒர்க் முடியணும். நான் அதனால அப்பா கிட்ட ரிட்டர்ன் டிக்கெட் போட வேணாம், அவனை பார்த்துட்டு பேசிக்குவோன்னு சொல்லியிருக்கேன். ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். அப்போ தர்மா பீமா ப்ரோ மட்டும் தனியாவா? எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம என்னடா பிக்னிக்கா போறோம்? நீங்க இருக்க ஹாஸ்பிட்டல் மேனேஜ் பண்ண ஆள் வேணாமா? ஹாஸ்பிட்டல்ல மேனேஜ்மெண்ட் தர்மா பார்த்துக்குவான். ஏதோ புதுசா லேப் அசிஸ்டன்ட் எடுத்து வச்சிருக்காங்களே, அவங்களுக்கு முறையா பயிற்சி கொடுக்க வேண்டாமா? அது பீமே பார்த்துக்குவான். ஓ சரிம்மா. அது எப்படிடா பேச்சா இருந்தாலும் சாப்பாட்டுல இவ்வளோ கவனமா இருக்க? இவனுக்கு கதையை கூறிக்கொண்டே இருந்த பிரீதா கொஞ்சமாக உணவை காலி செய்திருக்க, பேசாமல் அமர்ந்திருந்த தேவனோ தன் தட்டில் இருப்பதை 3/4 பங்கு கூட காலி செய்ய முடியாமல் அமர்ந்திருக்க, இவர்களின் வாயை பார்த்து கொண்டிருந்த பாண்டியன் கால்வாசை கூட தீண்டாமல் அப்படியே வைத்திருக்க, பேச்சு கொடுத்து கொண்டே இருந்த நகுலன் மொத்தத்தையும் வழித்து ஏப்பம் விட்டிருந்தான். அதெல்லாம் தொழில் ரகசியம் நைனா. டாக்டர் மாதிரியாடா சாப்பிடுறது பூரா அன்ஹெல்தி. ஹலோ டாடி, டயட்ல இருக்கிறவங்களுக்கே சீட்டட் டேஸ்னு மாசத்துல ஒரு நாள் கணக்குண்டு. அது மாதிரி டாக்டர்ஸ் நமக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி வாய்க்கு ருசியா பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம்னு கணக்கு இருக்கு. யாருடா இந்த கணக்கெல்லாம் போட்டது? வேற யாரு? டாக்டர் நகுலன் ENT தான். நக்கலாக கூறிய தேவன் கையை கழுவெழுந்து சென்றான். சரி கிளம்புவோமாடா? எங்கம்மா? ஹாஸ்பிட்டலுக்கு தான் மாம், மிட்நைட் ஃப்ளைட்டு. இப்பவே போனாதான் திங்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்க முடியும். தேவனை நான் கூட்டிட்டு கிளம்புறேன், பாய் என்று நகுலன் தேவனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சிட்டாக பறந்து விட்டான் வீட்டிற்கு. இவன் அடிச்சு பிடிச்சு போறது எதுக்குன்னு சொல்லுங்க. தேவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண விட்டுட்டு இது தின்ன கலப்பு தீர தூங்கிட்டு இருப்பான். தெரிஞ்சது தானே தேவிமா, வா கிளம்புவோம். பிரீதாவை அழைத்து கொண்டு மருத்துவமனையில் விட்டு கிளம்பினார் பாண்டியன். பிரீதா மருத்துவமனையில் அங்கு டாக்டர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பஞ்சமே இருக்காது. படித்துவிட்டு வேலை இல்லாத இளைஞர்கள் டொனேஷன் கொடுத்தால்தான் வேலைக்கு சேர்த்து கொள்வோம் என்று விரட்டி அடிக்கப்பட்ட திறமைசாலிகள் என்று அத்தனை பேருக்கும் அங்கு ஏதேனும் ஒரு வேலை இருக்கத்தான் செய்யும். என்னதான் பிரீதா அவன் படிப்புக்கு ஏற்றாற் போல மருத்துவமனை நியமித்து வந்தாலும் பாண்டியன் இன்றளவும் தனக்கு தெரிந்த இயந்திரங்களை வைத்து பெரிதாக இயந்திரம் பழுது பார்க்கும் அலுவலகம் நடத்தி வருகிறார். அவரின் அலுவலகத்தில் படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போலதான் பள்ளி நிழலை கூட மிதிக்காத இளைஞர்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்து அங்கு பணி அமர்த்தி வைத்திருக்கிறார். அவரிடம் பணி கற்றுக்கொண்டு இதுபோல் நிறைய இயந்திர பழுது பார்க்கும் கடைகள் இருக்கின்றன. அத்தனைக்கும் முதல் பாண்டியன் கொடுத்ததாக தான் இருக்கும். நாம் மட்டும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, வலியோரை எளியோரை வாழ வைத்து பார்ப்பதும் வாழ்க்கைதான் என்பதை புரிந்து கொண்டவர் பாண்டியன். ஒன்றுமில்லாமல் தன் உழைப்பை மட்டுமே நம்பி சிங்கப்பூருக்கு வந்து காதல் கொடுத்த தைரியத்தில் ஆரம்பித்த ஒவ்வொன்றும் அவருக்கு வெற்றியே. மகன்கள் கூறுவது போல் மனைவி அன்றி ஒரு அணுவும் மகளாது என்று வாழ்பவர் பாண்டியன். அவரின் பலம் பலவீனம் எல்லாம் அவரின் குடும்பம் மட்டுமே. பெண் குழந்தை தான் தந்தையை கவனித்துக் கொள்ளும் என்ற கூற்றை மாற்றவே கடைசி 2 மகன்கள் பிறந்திருந்தார்கள் போலும். அம்பு 9. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் ப்ளீஸ் சிட். உங்கள் பேரை சொல்லுங்க. இனியா. தன் பேரை கூறிவிட்டு யோசனையாக அவன் கையில் இருக்கும் தன் கோப்பைகளை பார்த்தாள். நைஸ் நேம். ஹாஸ்பிட்டலோட சேர்மன் உங்களை ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் உங்கள் ப்ரொஃபைல் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அதான் உங்ககிட்டயே டைரெக்டாக ஒரு ஓவரல் கான்வர்சேஷன் வச்சுட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலான்னு தான் உங்களை கூப்பிட்டுட்டு விட்டேன். சொல்லுங்கள் சார்.
ஆச்சரியமாக இருந்தது இனியாவிற்கு. பீமன் இவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இது அவர்களுக்கு சொந்தமான மருத்துவமனை என்று தெரியும். இருந்தும் எந்தவித பந்தாவும் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எதற்காக தன்னை ஆரம்பத்திலிருந்து கேள்வி கேட்கிறான் என்பதற்கு அவன் கொடுக்கும் விளக்கம் எல்லாம் சூப்பர் கேரக்டர் என்றுதான் நினைக்க வைத்தது. சார் மேடம்னு இங்கே யாரையும் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இங்கே எல்லாமே எம்ப்ளாயி தான். ஸோ ஜஸ்ட் டாக்டர் சிஸ்டர் அவ்வளோதான். அவங்க நேம் சொல்லி டாக்டர் சிஸ்டர்னு கூட ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே டாக்டர். ஓகே, ஃபஸ்ட்டு நல்லா தமிழ் பேசுகிறீங்க. உங்களோட பயோடேட்டா பற்றி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கள் சொந்த ஊர் தமிழ்நாடு பக்கம் மதுரை தான். நானும் அப்பா அம்மா 3 பேர் அங்கே தான் இருந்தோம். அப்பா பிஸ்னஸ்மேன். அப்பாவுக்கு தேவையில்லாத செலவெல்லாம் நிறைய இருந்தது. தென் நான் கேட்டதெல்லாம் உடனே செய்வார். ஸோ நிறைய கடன் வாங்கி கடன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஊரை விட்டு ஓடி வந்தோம் சிங்கப்பூருக்கு. ஆனால் இங்கே வந்து அப்பாவுக்கு மன உளைச்சல் தாங்காமல் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. ஸோ நான் வேறு வழி இல்லாமல் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்தேன். நான் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் ஸ்வீப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லேப் அசிஸ்டண்ட்டுக்கு இந்த ஊரில் நிறைய டிமாண்ட் இருந்தது. ஸோ அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே படித்து முடித்தேன். இப்போது வேக்கன்சி பார்த்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஓ, ஓகே. அதான் உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. உங்கள் ஸ்டடீஸ் எல்லாம் வேற ஒரு கனவாக இருந்திருக்கும்னு தோணுதே. எஸ் டாக்டர், என்னோட கனவு வேற. உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா உங்கள் படிப்புக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இனியாவின் பார்வை ஏன் என்னும் விதமாக இல்லை. ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய துறையில் பேச ஆள் கிடைத்து விட்டது. மனதில் உள்ளதை எல்லாம் பேச இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த அனைத்தையும் கொட்டி தீர்க்க வழி என்றுதான் ஆசையாக, ஆனால் உணர்ச்சிகள் துடைத்த முகத்துடன் பீமனிடம் தன் கனவை கூறினாள். என்னோட கனவு பயோரெமிடிஷன். தட் மீன்ஸ் உயிர் மறு சீரமைப்பு அப்படின்னு சொல்வாங்க. அதாவது இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடெல்லாம் இருக்குல்ல, அதை குறைப்பதற்காகவோ இல்லைன்னா முழுசாக அகற்றுவதற்கும் உயிருள்ளவற்றை உபயோகப்படுத்தி செயல்படுத்துறது தான் உயிர் மறு சீரமைப்புன்னு சொல்வாங்க. இந்த செயல்பாட்டுக்கு பயன்படுறதுக்கு பெரும்பாலான உயிரினங்களின் நுண்ணுயிரிகள் தான் அதிகமாக இருக்கும். உயிர் மறு சீரமைப்பின் மூலம் நீர், நிலம் மற்றும் வளிமண்டலத்தில் ஏற்படுற சுற்றுச்சூழல் மாசுபாடுகளை குறைக்கவும் இல்லைன்னா முற்றிலும் அகற்றவும் இதனால் முடியும். பெரும்பாலான உயிர் மறு சீரமைப்பு செயல்முறைகள் ஆக்சிஜனேற்ற இறக்க வினையை தான் சார்ந்திருக்கும். அதுக்காக தான் நான் ஹையர் ஸ்கூல் பயாலஜி எடுத்தேன். மைக்ரோ பயாலஜியில் மாஸ்டர் வர படித்தேன். கோல்டு மெடல் டிஸ்டிங்ஷன் வேற. அவ்வளவு விரக்தியாக அவளின் புன்னகையில். அவள் கூறி முடித்ததும் அங்கு பலத்த அமைதி. ஜன்னல் வழியே ஒரு இருசக்கர வாகனம் புகையை கிளப்பிக் கொண்டு சென்றதும் நிழல் குடையில் பேருந்திற்காக நின்றிருந்த பள்ளி குழந்தைகள் வாயை மூடிக்கொண்டு இரும்புவதும் பார்த்தவளுக்கு தன் கனவும் கலைந்தது எண்ணி வருத்தம் மட்டுமே பட முடிந்தது. இதை கவனித்த பீமன் தொண்டையை செருமி அவளின் கவனத்தை தன்புறம் ஈர்த்தான். சாரி டாக்டர், இட்ஸ் ஓகே, தண்ணி குடிங்க என்று அருகில் இருந்த தன்னுடைய வாட்டர் பாட்டிலை அவனிடம் நீட்டினாள். குடித்து முடித்து தன் மனப்புழுக்களை கட்டுக்குள் கொண்டு வந்தவள், உங்களுக்கு எதனால இவ்வளோ பேஷன் ரெமிடியேஷன் மேலே? அவளை பேச வைக்க ஏதோ உந்தினான். எலும்பை என்னும் மருத்துவனும் பெண்ணின் கண்ணில் அவள் எண்ணத்தை படித்தானோ என்னவோ. எங்கள் அப்பா தான் பொறுப்பில்லாதவர். ஆனால் எங்கள் அம்மா ரொம்பவே பொறுப்பானவங்க. குடும்பத்துலேயும் சரி, சமூகத்துலேயும் சரி. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஸ்கூல் போக ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நான் பெருசாக வீட்டில் கேக் வெட்டி கொண்டாடினதை விட ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட என்னோட சந்தோஷத்தையும் என்கிட்ட இருக்கிற இனிப்பையும் பகிர்ந்து கொண்டது தான் அதிகம். இப்படி ஒரு முறை நாங்கள் போன இடம்தான் குழந்தைகளுக்கான மறுவாழ்வு அமைப்பு. அங்கே நாம் பார்த்தது என்னை விட குட்டி குட்டி பிள்ளைங்க, விவரமே தெரியாத குழந்தைங்க. அத்தனை பிள்ளைங்களுக்கும் கேன்சர், விதவிதமான கேன்சர். இத்தனை கேன்சர் இருக்குதான்னு எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு கேன்சரோட வகை நிறையவே இருந்தது. அதுக்கு காரணம் சுகாதாரம் இல்லாத தண்ணியும் சுவாச காற்றும் தான். சுவாச காற்று கூட விஷம் கலந்த மாசோடு இருக்கிறது தான் மூல காரணம்னு சொன்னாங்க.
அங்கே நான் பார்த்த குழந்தைங்க எல்லாம் எனக்கு கை தட்டி அவங்களால ஹாப்பி பர்த்டே விஷ் கூட சொல்ல முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நான் பார்த்தது அவங்க அத்தனை பேர் கண்ணில் வாழணுங்கிற ஏக்கத்தை நான் பார்த்தேன். அப்போ எனக்குள்ளே தோன்றின விஷயந்தான் இந்த காற்று தண்ணியில் மாசுபடுவதற்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு. அது எனக்குள்ளே ஏற்படுத்தின தாக்கம் நான் வளர வளர எந்த படிப்பு எடுத்தா எப்படி நம்மளோட இலக்கு அடையலாம்னு தேடி தேடி படித்து என் ஆசைப்படி அத்தனையும் படித்தேன். ஆனால் நம்ம ஆசைப்படுவதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் இந்த நோயெல்லாம் உருவாக்குற கடவுளுக்கு என்னதான் வேலை? அதனால தான் கடன் தொல்லை தாங்க முடியாமல் ஊரை விட்டு ஓடி வர வேண்டியதாக போயிடுச்சு போல. என் கனவும் கலைஞ்சு காத்தோட காத்தா போயிடுச்சு. ரிலாக்ஸ் இனியா, இவ்வளோ படிச்சுட்டு அட்லீஸ்ட் ஏதாச்சும் டீசன்ட் வேலையாச்சும் பார்த்துருக்கலாமே நீங்கள். ஷாப் ஸ்வீப்பர் என்ன டாக்டர்? கடையை சுத்தம் பண்ணுறவங்க இனியா. இது கூட என் கனவோட ஒரு பங்கு தானே டாக்டர். சுத்தம் பண்ணணும், இயற்கையாக கிடைக்கிற அத்தனையும் சுத்தம் பண்ணணும் நினச்சிட்டு இருந்தேன். என்னோட துரதிஷ்டம் இப்போதைக்கு ஒரு 100 பேர் வந்து போகிற கடையை தான் சுத்தம் பண்ணுற நிலமை. அதையும் மனசு ஏற்றுக்கிட்டேன். அது போக அதில் தான் நான் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக சம்பளமும் கிடைச்சிது. காரணம் அந்த வேலையை அவமானம்னு நினச்சி அதிகமாக யாருமே வரலை. அதை நான் எனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். வேலைக்கு சேர்ந்த 1 வருஷத்துலேயே லேப் அசிஸ்டன்ட் கோர்ஸ் எடுத்தேன். இதோ படித்து முடிச்சிருக்கேன். சரி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கனவு வேறையாக இருந்தது. அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத விதமாக இங்கே சிங்கப்பூருக்கு வந்து ஏதேதோ வேலை செய்கிற மாதிரி இருந்தது. இப்போது லேபு படிச்சுட்டு இங்கே ஒர்க்குக்கு வந்திருக்கீங்க. அப்போ அடுத்து உங்களோட பிளான்? இந்த 3 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயமே வருங்காலத்தை நினச்சி எதுக்கும் பிளான் போடக்கூடாது தான் டாக்டர். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு உத்தரவில்லாத இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் கனவு காணக்கூட நமக்கு உரிமை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த வேலையை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். தட்ஸ் ஆல். சூப்பர். ரொம்ப நொய்னு கேள்வியாக கேட்டு டார்ச்சர் பண்ணுறேனா? இல்லை டாக்டர், உங்களுக்கு கொடுத்த டியூட்டி நீங்கள் செய்கிறீங்க, அவ்வளோதான். அதை தாண்டி ரொம்ப நாள் கழித்து எனக்கு மனசு விட்டு பேச யாரோ ஒருத்தர் கிடைச்ச ஃபீல் இருக்குது. நான் எப்படியெல்லாம் இருந்தேன் அப்படிங்கிறத எனக்கு நானே ரீகால் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆயிட்டீங்க இந்த ஜாபுக்கு. பட் நான் கொஸ்டின் பண்ணணும்னு ஆசைப்பட்டது உங்கள் ப்ரொஃபைலோட முரணால தான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சேலரி பேக்கேஜ் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இப்போவே கையில் கிடைக்கும். வெளியில் வெயிட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் என்றவள் தன் கோப்புகளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டாள். செல்லும் அவளை கண்ணில் மின்னல் வெட்ட பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் பீமன். அவள் இனியா, 26 வயது, தெரிவை, வேலை சென்று பலமேறிய உடல்வாகு, வயதை மீறிய முதிர்ச்சி பேச்சில் மட்டுமல்ல உடலிலும் இருக்கும். பார்ப்பவர்கள் எத்தனை பிள்ளைகள் என்று கேட்கும் அளவு உருண்டு திரண்டு இருப்பாள். உயரம் சரியாக இருக்கும். பால் நிறம். சிறு வயதில் ஒற்றை பிள்ளையாக வளர்ந்ததினால் பாதாம் பிஸ்தா என்று ஊற்றி வளர்த்திருப்பார்கள் என்பதை அவளது இன்றளவு வறுமையிலும் வற்றாத புசுபுசு கன்னங்கள் கூறும். மனிதர்களை கூறு போடும் ஆயுதமாக அவளின் கூர்விழி, சிவந்த உதடு, அதில் மருந்துக்கும் சிரிப்பில்லை. ஆனால் சிரித்தால் அழகாக இருப்பாள் என்று பார்த்ததும் கூறிவிடலாம். ஆள் பாதி ஆடை பாதி என்று கூற்று. நவநாகரிக உடை அணிவதில் மட்டுமல்ல, தான் அணியும் உடை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் மற்றும் அது தனக்கு பொருத்தமாகவும் இருக்க வேண்டும். இனியாவும் அப்படித்தான் உடை அணிவாள். இனியாவின் அன்னை வேலைக்கு செல்லவா என்று கேட்ட பொழுதெல்லாம், வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன், நீ வீட்டில் இருக்கும் வேலையை பாரு, அது போதும் என்றுதான் இவள் வேலையை தேடினாள். ஊரில் நன்றாக வாழ்ந்த குடும்பம் என்பதால் இங்கிருந்தே அவர்களுக்கு வட்டியுடன் கடன் தொகையை தனி ஒருத்தியாக அடைத்து கொண்டிருக்கிறாள். முதலில் இவர்கள் இங்கு இருப்பதை அறிந்து கண்டபடி பேசியவர்கள் மாதம் தவறாமல் இனியா செலுத்தும் வட்டியில் கப்சிப்பானார்கள். இதோ இப்பொழுது லேப் அசிஸ்டன்ட் பணிக்காக வந்திருந்தாலும் இருக்கும் வேலையை விட்டுவிடக்கூடாது, அடுத்த வேலை கிடைக்கும் வரை என்பதனால் இப்பொழுது பகுதி நேர தூய்மை பணி சென்று கொண்டுதான் இங்கு நேர்காணலுக்கும் வந்திருக்கிறாள். இவளின் ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்த சேர்மன் பிரீதா இவளுக்கு வேலையை உறுதி செய்த அடுத்த நொடியில் இவள் கேட்டது அதுதான்.
மேடம், இன்னும் பழைய வேலையை விடலை, பார்ட் டைம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 30 நாள் மட்டும் எனக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ளே விட்டிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். நோ ப்ராப்ளம் இனியா, எல்லாம் தெரிஞ்சு தான் நான் உங்களை எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுக்கும் ஒரு வாட்டி டாக்டர் பீமன் கிட்ட சொல்லிடுங்க என்று கூறிய பிறகுதான் சற்று நிம்மதியடைந்தாள். எல்லா விதத்திலும் இங்கு தனக்கு ஏற்றாற் போல இருப்பதாகவே நிம்மதி கொண்டாள். இங்கு பணிபுரியும் செவிலியர்களுக்கு என்று தனியாக மருத்துவமனை ஒட்டி குவார்டர்ஸ் இருக்கிறது. அதில் தங்கிக் கொள்ளும்படியும் அவளுக்கு உண்டான வீட்டு எண்ணையும் கொடுத்து நாளை முதல் பணிக்கு வர சொல்லி அனுப்பியிருந்தார்கள். அறைக்குள் சுழலும் நாற்காலியில் சுழன்று கொண்டிருந்த பீமன் கையில் இனியாவின் ப்ரொஃபைல் அடங்கிய கோப்பு இருந்தது. அதில் கண்ணக்குழி விழ அழகாக சிரித்து கொண்டிருந்த இனியா புகைப்படமும் இருந்தது. சிரிச்ச அழகா இருக்காளே, கன்னத்துக்குழி இன்னும் அவளுக்கு அழகு. எப்படி அவளை இதே போல நேர்ல சிரிக்க வச்சு கன்னத்துக்குழிய ரசிக்கிறது என்று இனியாவை சைட் அடித்து கொண்டிருந்தவன் தர்மன் அண்ணனின் டேய் என்னும் குரலில் அடித்து பிடித்து நாற்காலியிலிருந்து கீழே விழுந்திருந்தான். அம்பு 10. டேய் பாத்துடா. தர்மனின் சத்தத்தில் அடித்து பிடித்து ரோலிங் சேரிலிருந்து கீழே விழுந்து கிடந்த பீமனை ஓடி வந்து தூக்கினான் தர்மன். அண்ணா வாங்க, எப்போ வந்தீங்க? இனியாவின் கோப்புகளை அவசரமாக டேபிள் உள்ளே நுழைத்துவிட்டு அண்ணன் கைப்பிடித்து எழுந்தான். ஏண்டா, நான் எப்பயும் போல தானடா வந்து கூப்பிட்டேன், அதுக்கேண்டா இப்படி அடிச்சு பிடிச்சி கீழே விழுந்த? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா. சொல்லுங்கண்ணா. அம்மா கால் பண்ணாங்கடா. நகுலன் தேவன் கூட அம்மாவும் அப்பாவும் கிளம்புறாங்க போல. அர்ஜுனும் ஏதோ ஆப்ரேஷன் விஷயமா தமிழ்நாடு போகிறான். ஸோ அவங்க எல்லாமே வர்றதுக்கு எப்படியும் 1 மாதமாவது ஆகும். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் தான் இந்த ஹாஸ்பிட்டலை பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும். அப்பாவோட பிஸ்னஸுக்கும் ஜஸ்ட் ஒரு மேற்பார்வையாக இருக்க சொல்லியிருக்காங்க. அப்பா எல்லாத்துக்கும் ஆள் போட்டுட்டு தான் கிளம்புறாங்களாம். இருந்தாலும் நம்மளை ஒரு மேற்பார்வையாக பார்த்துக்க சொல்கிறாங்க. அதான் நீங்கள் இருக்கீங்களேண்ணா. டேய், நம்ம 2 பேரும் பார்த்துக்கிறதே சிரமம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ நேக்கா என்கிட்ட எல்லாத்தையும் தள்ளி விடுறியா? ஹாஸ்பிட்டலாவது அப்படி இப்படின்னு ஓரளவு மேனேஜ் பண்ணிடுவேண்டா. எனக்கு ஒர்க் ஷாப் பற்றி ஒன்றுமே தெரியாதுடா. நீ மார்னிங் ஒரு வாட்டி போய் அப்பாவோட ஒர்க் ஷாப் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறியா? முடியுமா உன்னால்? என்னண்ணா, போன்னு சொன்னால் போக போகிறேன். ஓகேடா என்று அறையை விட்டு கிளம்பி வாசல் வரை வந்த தர்மன் மீண்டும் நின்று திரும்பி தம்பியிடம், ஆமா, நான் உள்ளுக்குள்ள வரும்போது ஏதோ பேச்சு சத்தம் கேட்டது, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது லேப் அசிஸ்டன்ட் இன்டர்வியூவுக்கு ஆள் எடுத்தாச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஆர்டர் லெட்டர் கொடுத்தாச்சான்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். ஓ அதானா, சரி ஓகே, பார்த்துக்கோ. தர்மன் கிளம்பிய பிறகுதான் அடக்கி வைத்திருந்த மூச்சை வெளியே விட்டான் பீமன். காதல் வந்துவிட்டால் கள்ளத்தனமும் கூடவே வந்துவிடும் போல. ஒரு தும்மல் வந்தால் கூட முதல் வேளையாக ஏதோ அண்ணனிடம் மருந்து வாங்கி குடித்தால்தான் உடம்பு சரியாகும் என்று அண்ணனிடம்தான் வந்து நிற்பவன் இன்று காதல் வந்ததை அண்ணனிடம் சொல்ல மறந்ததேனோ. இரவு ஏர்போர்ட்டில் செக்கிங் முடிந்து விமானம் ஏறினார்கள் ஐவரும். டேய், விண்டோ சீட் எனக்கு தான். அடிங்க, எனக்கு தான் வேணும், போடா. நகுலனும் சகாதேவனும் தான் ஏதோ டவுன் பஸ்ஸில் விண்டோ சீட்டுக்கு அடித்துக் கொள்வது போல ஃப்ளைட்டில் ஏறியவுடன் எந்த சீட்டில் அமர்வது என்று அடிபிடி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏண்டி, ஏர் ஹோஸ்டஸ் பொண்ணுங்க அவ்வளவு லட்சணமாக இருக்குங்க. வயசு பயல்களை கூட்டிட்டு வந்திருக்கோம்னு நான் யோசிச்சா இவனுங்க 2 பேரும் எதுக்கு அடிச்சுக்கிறானுங்கன்னு பார்த்தியாடி? இவனுங்க எப்படி வளருவானுங்க? உங்க பிள்ளைங்க உங்களாட்டம் தானே இருக்கும். What is this? Public placeல go and sit your seat as your seat number. இவர்கள் 4 பேசிக்கொண்டிருக்க அங்கு வந்த அர்ஜுனனுக்கு ஏற்கனவே மக்களின் ஆரவார கூட்டம் என்று சத்தம் ஒரு பக்கம் தொந்தரவு செய்ய, இதில் தன் குடும்பமும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்ற கோபத்தில் சீறினான். அர்ஜுனனின் கோபம் எப்பொழுதும் வார்த்தையில் மட்டுமல்ல,
மட்டும்தான் அனலாக இருக்கும். ஆனால் அவன் முகமும் வாய் தாண்டா வார்த்தைகளும் அவன் கோபத்தை காட்டுகிறான் என்பதை காட்டாது. வார்த்தையில் கொடுக்கும் அழுத்தம் அவனை மனநிலையை அப்படியே எடுத்துச் செல்லும் என்பது போலதான். அண்ணனின் பேச்சை கேட்டவர்கள் அப்படியே அவரவர் சீட்டுக்கு சென்று அமர்ந்தார்கள். 2 பேர் அமரும் இருக்கைதான். அதில் ஒரு ஜன்னலின் ஓரம் அர்ஜுன் சென்று அமர்ந்து அண்ணியை பார்த்தான். பெருமூச்சு விட்ட பிரீதா ஓடிச் சென்று அர்ஜுன் அருகில் அமர்ந்தாள். அவள் அமர்ந்ததும் கண்ணுக்கு கருப்பு உரையை அணிந்து அவள் அன்னை தோல் சாய்ந்து படுத்து கொண்டான். இருவரையும் முறைத்து கொண்டிருந்த பாண்டியனை பார்த்து கண்ணாலே கெஞ்சவும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அடுத்த சீற்றுக்கு சென்று விட்டார். அங்கே இன்னும் சீற்றுக்கு சண்டை தான் நடந்து கொண்டிருந்தது. இருவர் மண்டையிலும் கொட்டி, எதுக்குடா ஒரே சீட்டுக்கு சண்டை போடுறீங்க? டாடி, இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்தேன்ப்பா. ஃப்ளைட்டில் ஸ்கை வியூஸ் எடுக்கணும்னா சீட்டோட கார்னரில் விண்டோ பக்கத்தில் மொபைல் வச்சு எடுக்கிற மாதிரி வீடியோ பார்த்தேன். அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு விண்டோ சீட் கேட்டேன்ப்பா. அதான் அவன் ஒரு ரீசன் சொல்கிறான்லடா. நகுலா, உனக்கு எதுக்குடா விண்டோ சீட்டு? நைனா, சீட்டில் சாய்வா தலையை வச்சு படுத்தா சூப்பராக தூக்கம் வரும். இன்ஸ்டாவில் சொல்லியிருக்காங்க. அதை ட்ரை பண்ணுறதுக்கு தான். உங்கள் 2 பேரையும் அப்படியே பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுருவேன். போங்கடா, ஆளுக்கு ஒரு சீட்டில் வேணா போய் உட்காருங்கடா. தந்தையின் முகமாற்றம் புரிந்தது. அதனால் எந்த வாக்குவாதமும் செய்யாமல் ஆளுக்கொரு சீட்டில் அமர்ந்து கொண்டார்கள். மதுரை தமிழ்நாட்டு விமான நிலையத்தில் வந்து தரையிறங்கியது விமானம். மதுரையில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அரசு மருத்துவமனைக்கு தான் அர்ஜுனன் அறுவை சிகிச்சைக்கு அழைக்கப்பட்டான். அதேபோல் அவர்கள் நால்வரும் தேனிக்கு செல்ல வேண்டும் என்பதால் விமானத்தின் மூலம் மதுரைக்கு சென்று அங்கிருந்து அவர்கள் தேனி செல்லலாம் என்று முடிவெடுத்து வைத்திருந்தார்கள். ஹாய் அர்ஜுன், பவ்யமாக வந்து அழைத்தான் அர்ஜுனன் நண்பன் ஆனந்த். ஹாய், அவ்வளவுதான். திரும்பி அன்னையை பார்த்தான். அதில் வரேம்மா என்னும் சொல் அடங்கி இருந்தது. அதே வேகத்தில் 1 மில்லிமீட்டர் பார்வை தந்தை மீது. பார்த்துக்கோங்க என்னும் விதமாக. முடியாது போடா. வாய் மட்டும் அசைத்தார் மகனுக்கு குறையாத அதே திமிர் பார்வை பார்த்து. அர்ஜுனனுக்கு இதழ் தாண்டா புன்னகை. இந்த பக்கம் திரும்பி தம்பிகளை ஒரு பார்வை. கையில் குளிர்பானத்துடன் சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் அட்டென்ஷன் என்று நின்றார்கள். அவ்வளவுதான். கிளம்பி விட்டான் நண்பனுடன். அப்பாடா, மிலிட்ரி கிளம்பிடுச்சு என்று கூறி அன்னையின் முறைப்பை பரிசாக வாங்கி கொண்டார்கள் இரட்டை சகோதரர்கள். தேவிமா, இன்னும் 10 மினிட்ஸ்ல நம்மளை கூட்டிட்டு போக கார் வந்துடும். அதுக்குள்ள டீ ஏதாச்சும் குடிக்கலாமா? இந்த நைனாவை பார்த்தியாடா? பின்னாடி 2 பிள்ளைங்க வராங்கன்னு நினைப்பே இல்லாம தேவிமான்னு அம்மா பின்னாடியே போறத. டேய், இதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு கல்யாணம் ஆனதும் நீயும் உன் பொண்டாட்டி பின்னாடியே என்னை விட்டுட்டு போன அவ்வளோதான்டி மவனே. என்னடா இப்படி சொல்லிட்ட? நீயும் நானும் எப்படி ட்வின்ஸோ அதே மாதிரி ட்வின் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணா எங்கே போனாலும் 4 பேரும் சேர்ந்தே போக போகிறோம், அவ்வளவுதானே? ஆமாம், இவனுங்க பெரிய ஜீன்ஸ் பட பிரசாந்த் ஏர்போர்ட்டில் ஃப்யூச்சர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. டேய் தம்பிங்களா, ஸ்கூலுக்கு போகாமல் ஏர்போர்ட்டில் என்னடா பண்ணுறீங்க? நகருங்க என்று நகுலனை இடித்து தள்ளியது ஒரு பெண் குயின். பெருத்த அவமானம் சகோ. ஆமாம், யார் இந்த மயில் நம்மளை அவமானப்படுத்திட்டு அம்மா கூட பேசிட்டு இருக்கு? சின்ன திருத்தம் ப்ரோ, அது மயில் இல்லை, பெண் குயின். ஏண்டா அப்படி சொல்கிற? பின்ன அதுக்கு தான் முகம் மட்டும் சின்னதாக இருக்கும், கழுத்துல இருந்து எல்லாமே ஒரே போல இருக்கும் உருண்டையா. அந்த நடைய பாரு. ஏண்டா, பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்குற என் சகோவா இது? டேய், அது பொண்ணு இல்லை, பன்னு. வா போய் என்னன்னு விசாரிப்போம். நைனா, டேய் எங்கடா போனீங்க? ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் வந்த பிள்ளைங்க மாதிரி ஏதாச்சும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நகுலனிடம் சாடி விட்டு லக்கேஜை அவன் கையில் திணித்து விட்டு முன்னே சென்றார் பாண்டியன். பின்னே கிலுக்கி சிரிக்கும் சத்தத்தில் திரும்பி பார்க்க அதே பெண்தான். அவளை முறைத்து விட்டு முன்னே நடக்க அந்த பெண்ணும் அவர்களுடனே நடந்தாள். ஏர்போர்ட் வாசலில் மாருதி சுசுக்கி வேகனார் வெள்ளை நிறத்தில் பாதி இடத்தை அடைத்து கொண்டு நின்றிருந்தது. என்ன ப்ரோ, டேங்கர் லாரியை ஆல்டர்னேஷன் பண்ணின மாதிரி இருக்கு, இதுலையா நம்ம போகணும்? தன் குட்டி முடி குதிரைவால் குலுங்க முன்னே நடந்து கொண்டு இருந்தவள் திரும்பி முறைத்தாள் நகுலனை. தன் கையில் இருக்கும் ரிமோட் மூலம் வண்டியை ஆன் செய்து டிக்கியில் அவர்கள் பொருட்களை அடுக்கி வைத்தாள். பின்னிருக்கையில் பிரீதா, அருகில் பாண்டியன், அவருக்கு அருகில் தேவன் ஏறிவிட்டார்கள். நகுலா, நீ முன்ன உட்காந்துக்கோ,
ஓகேம்மா, பட் இன்னும் டிரைவர் அண்ணா வரலையா? மீண்டும் நகுலனை முறைத்து கொண்டே ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தாள் அவள். நகுலன் சீட் பெல்ட் போடுவதற்குள் வண்டியை எடுக்கவும் முன்னே இருக்கும் டேஷ்போர்டில் அவன் மண்டை இடித்து கொண்டது. இந்த முறை முறைப்பது நகுலன் முறையாயிற்று. ஆனால் அவளோ நக்கலாக சிரித்து வைத்தாள். அவள் நதியா, 23 வயது, அறிவை, சொந்த ஊர் மதுரைதான். தொழில் சொந்தமாக வைத்திருக்கும் 4 சக்கர வாகனத்திற்கு ஓட்டுநர். நேஷனல் பர்மிட் லாரி போல இந்தியாவை சுற்றி வருவாள். நிறைய மொழிகள் பேச தெரிந்தவளுக்கு பாவம் தாய்மொழியான தமிழ் எழுத படிக்க கூட தெரியாது என்பது துயரம்தான். நதியாவின் சிறுவயதில் அன்னை தவறிவிட்டார். இவளும் தந்தை மட்டுமே. இவளின் அத்தை வீட்டில் வேலைக்காரியாக வளர்க்கப்பட்டாள். அதனால்தானோ என்னவோ அத்துணை விவரமாக இருப்பாள். அத்தை மகன்கள் பள்ளிக்கு செல்ல இவள் அடுப்படையில் வேக ஆரம்பித்தாள். பேனா பிடிக்க வேண்டிய பிஞ்சு கரத்தினால் கரண்டி பிடித்து சமைக்க பழகி கொடுத்தாள் அவளின் அத்தை. நதியாவுக்கு அன்னை இல்லை என்பது அவளின் பருவ உடலுக்கு தெரியவில்லை போலும். எல்லா பெண்களைப் போல சரியான வயதில் வயதுக்கும் வந்து விட்டாள். இவளின் அத்தைக்கு 2 மகன்கள். சிறுவயதிலிருந்து அடுப்படியே கெதி என்று கிடக்கும் நதியாவை இருவருக்குமே பிடித்து போகும். பாவமாக இருக்கும். அம்மா இல்லாத நேரம் தங்களுடைய புத்தகங்களை எடுத்து படிக்க பழகி கொடுப்பார்கள். இவள் வயதுக்கு வந்த பிறகு வயிற்று வலி, இடுப்பு வலி என்று முகம் சோர்ந்து சுத்தும் இவளின் மேல் கரிசனம் கூடவே அந்த நாளில் மட்டும் ஓய்வு கொடுக்க சொல்லி முதலில் அன்னையிடம் 2 ஆண் மகன்களும் எதிர்த்து பேச ஆரம்பித்தார்கள். இப்படியே விட்டால் இது சரி வராது. அது மட்டும் இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லை என்றாலும் பழையது குடித்து வளர்ந்திருந்தாலும் அந்த வயதுக்கே உண்டான பூரிப்போடு பளபளவென்று இருக்கும் நதியாவை ஒருவேளை தன் மகன்கள் மயங்கி விடுவார்களோ என்ற பதபதப்பில் வயது பெண்ணை வைத்துக்கொண்டு தன் அண்ணன் என்ன செய்வான் என்பதெல்லாம் யோசிக்காமல் தகாத காரணங்கள் காட்டி வெளியில் அனுப்பிவிட்டாள் அவர்களை. நதியாவின் தந்தை தனக்கு தெரிந்த ஓட்டுநர் வேலையை வைத்து தெரிந்தவர் மூலம் அங்கிருக்கும் ஆட்டோ ஸ்டாண்டில் வாடகைக்கு ஒரு ஆட்டோ எடுத்து ஓட்ட ஆரம்பித்தார். அதற்கு பிறகு தந்தை அவளை படிக்கச் சொல்லி எவ்வளவோ வற்புறுத்தியும் விருப்பமில்லாமல் விட்டுவிட்டு அவள் தந்தையின் தொழிலை தன் தொழிலாக அந்த வயதிலேயே அனைத்து வண்டிகளையும் ஓட்ட பழகி கொண்டவள் ஒரு வயதுக்கு மேல் ஓட்டுநர் உரிமம் எடுத்து அதையே முழு நேர தொழிலாக ஏற்றாள். அவளுக்கு அதில் நல்ல வருமானம் வரவே தந்தையை வீட்டோடு அமர்த்தி வைத்து இப்பொழுது முழு வீட்டையும் அவள்தான் பார்த்து கொள்கிறாள். ஆஹா ஓஹோ என்று இல்லை என்றாலும் ஓரளவுக்கு வருமானம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சிறு வயதிலிருந்து தனியாக வளர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் தான் தன் பெண்மையையும் மானத்தையும் காத்து கொள்ளவே தன்னை ஒரு முரட்டு தோற்றத்தோடு பழக்கப்படுத்தி கொண்டாள். பாண்டியன் தமிழ்நாட்டில் இருக்கும் தனக்கு தெரிந்த நண்பனிடம் தாங்கள் வேலை விஷயமாக இங்கே வருவதாகவும் எங்களை அழைத்து கொண்டு செல்வதற்கு கூப்பிட்ட இடமெல்லாம் வருவதற்கு ஒரு நம்பிக்கையான ஓட்டுநரும் ஒரு வண்டியும் தேவை என்று கூறிக்கொண்டதால் இவளின் குணம் அறிந்ததால் அந்த நண்பர் இவளை பரிந்துரை செய்யவே இவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மீண்டும் செல்லும் வரைக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் கூடவே இருக்கும்படி நதியா நியமிக்கப்பட்டாள். எதர்ச்சியாக நகுலன் திரும்பி அவளை பார்க்க அவளோ காரின் சென்டர் மிரர் வழியாக தேவனை பார்த்து மெல்லிதாக சிரிக்க அதற்கு தேவனும் பதில் சிரிப்பு சிரித்ததை பார்த்த நகுலன் கொதித்து விட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது? நதியா யாரோட ஜோடியா இருக்கோ? எப்படியும் நான் 2 எபிசோட்ல நீயே சொல்லிடுவ. எதுக்கு நாங்க போட்டு மண்டையை உடைச்சிக்கணும்? தொடர்ந்து அம்புகள் உங்கள் செவிக்குள் எய்யப்படும். அதுவரை காத்திருங்கள். இந்த கதை என் குரல்ல பிடிச்சிருந்தா கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானை மறக்காம தட்டி விடுங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.